அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நேஷனல் இன்டெகிரிட்டி கல்ச்சுரல் அகாடமி மற்றும் பீக்ஸ் மேகசின் இணைந்து நடத்துகின்ற நல்லதொரு விழாவிற்கு வருகை தந்த அத்துணை பேரையும் நேஷனல் இன்டெகிரிட்டி கல்ச்சுரல் அகாடமி சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ஹாப்பியாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? சிறப்பாக இருக்கிறீங்க. ஆமாம், பெறுகின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு தான். அதனால தான் நீங்கள் சிறப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நேஷனல் இன்டெகிரிட்டி கல்ச்சுரல் அகாடமி, தேசிய ஒருமை கலை பண்பாட்டு கழகம். இந்த பேரை கேட்டோன்னே எல்லாருக்குமே என்ன ஞாபகத்துக்கு வருது? நேஷனல் இன்டெகிரிட்டி கல்ச்சுரல் அகாடமி. இதை கேட்டோன்னே ஏதாவது மனசில் என்ன தோணுது? பாரம்பரியம் அப்படின்றது தோணுது. ஓகே, வெரி குட். அப்புறம் நேஷனல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தேசியம் அப்படின்றது மனசுக்குள்ள வரும். அதே போல இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒருமைப்பாடு, ஒரு ஒற்றுமை அப்படின்றது ஒரு உணர்வு வரும். அப்ப இவையெல்லாம் இணைந்தது தான் நம்முடைய நேஷனல் இன்டெகிரிட்டி கல்ச்சுரல் அகாடமி. அப்ப கல்ச்சுரல் அப்படின்னு சொல்லும்போது கலாச்சார ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ இந்த அமைப்பு தொடங்கி எத்தனை ஆண்டுகள் ஆகிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சும்மா நம்ம ஒரு கூகுள் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டுகளை கடந்த ஒரு அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்டெகிரிட்டி கல்ச்சுரல் அகாடமி. அப்போ ஒரு 50 வருஷம் நம்முடைய சமுதாயத்தில் தொடர்ந்து செயல்படுகிறது அப்படின்னு சொல்றதே ஒரு ரொம்ப பெரிய விஷயம்தான். ஏன்னா ஆமாம், ஒரு அந்த மேடம் கை தட்டுறாங்க. எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம், தப்பு இல்லை. நம்ம யங்ஸ்டர்ஸ் தான் யோசிப்பாங்க, 50 வருஷம் ரொம்ப பழசா இருக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சிலருக்கு என்ன இருக்கலாம். ரொம்ப ஓல்டா இருக்கு. அப்போ ஓல்டா இருக்கு அப்படின்னு சொன்னாவே அது ரொம்ப கோல்டா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். ஏன்னா எப்பவுமே நமக்கு பலம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மூத்தோர்கள் தான் நமக்கு பலம். இந்த எல்டர்லி பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்க தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். யார் அப்படின்னு சொன்னா நம்முடைய இப்போ நம்ம சின்ன குழந்தைங்க என்ன சொல்லுவாங்க, எங்க அப்பா ஒரு பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல எங்க தாத்தா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அப்ப குடும்பம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அந்த சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஃபேமிலி அது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமைந்திருக்கிறது பார்க்கிறோம். அப்படி ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு அமைப்பு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்டெகிரிட்டி கல்ச்சுரல் அகாடமி. அப்ப நம்முடைய நினைவில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திரு அழகப்பனார் அவர்களால் தொடங்கப்பட்ட அமைப்பு தான் இது. ஒரு ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டுகளை கடந்து நம்முடைய தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, அப்ப ஆரம்ப காலகட்டத்தில் இதனுடைய பணி என்னவா இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சமூக சேவை என்பது எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு பணியாக இருந்தது. ஆனா ரொம்ப பழைய காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ஒரு 50 இயர்ஸ் இல்லை ஒரு 25 இயர்ஸ் பிஃபோர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அதாவது ஒரு டெலிவிஷனுடைய ஆதிக்கம் கூட இல்லாத ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா they organized a lot of stage programs. அப்போ இல்லை ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டேஜ் ஷோஸ் நிறைய பண்ணாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் ஈவெண்ட்ஸ் நிறைய பண்ணாங்க. அதே போல் ட்ராமாஸ் நிறைய பண்ணாங்க. நிறைய ஈவெண்ட்ஸ், அதாவது கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் நிறைய தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் பழைய காலத்தில் நமக்கு தெரியும், ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்து தான் ஆகணும். ஸோ ஒரு நிகழ்ச்சி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வீட்டை விட்டு வெளியே வந்து தான் ஆகணும். அப்போ நம்ம மேபி இதை சீனியர் பீப்புள் அவங்களுக்கு எல்லாருமே நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் மனோகர் அப்படின்னு சொல்லுவோம். அவர் நாடகம் போடுறதுல ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மிக்கவர். ஆர்எஸ் மனோகர் அவங்களுடைய நாடகங்கள், அதாவது ஒரு புராண இதிகாச நாடகங்கள்லாம் ஸ்டேஜ்லேயே பிரம்மாண்டமாக கொண்டு வருவாங்க. அப்போ அவங்களுடைய நாடகங்களை எல்லாம் நம்முடைய நேஷனல் இன்டெகிரிட்டி கல்ச்சுரல் அகாடமியில் வந்திருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுடைய ஷோஸ் நடந்திருக்கு. அதே போல வைஜெயந்தி மாலா பாலி மேடம் அவங்களுடைய நடன நிகழ்ச்சி நடந்தது. இப்படி எண்ணற்ற ஆளுமைகளுடைய நிகழ்ச்சியெல்லாம் இந்த மேடையில் நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப எத்தனை நாடகங்கள், லைட் மியூசிக்ஸ், அதே போல புதுசாக வரக்கூடிய இசைக்குழுவினர் எல்லாருக்குமே
வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக அமைந்தது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்டெகிரிட்டி கல்ச்சுரல் அகாடமி. அப்போ அதோடு சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா 50 ஆண்டுகளாக நம்முடைய சமுதாயத்தில் வந்து யாரெல்லாம் சேவை செய்கிறாங்க, யாரெல்லாம் வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க, அப்போ அந்த சர்வீஸ் பண்ணுறவங்களை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக எல்லாருக்குமே அவார்ட்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸோடு சேர்த்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சேரிட்டபிள் ஒர்க்ஸ் வந்து நிறைய போயிட்டு இருந்தது. அதே போல் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் இருந்தாங்க, இன்னும் வந்து அவங்களுக்கெல்லாம் எஜுகேஷன் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு, அதே போல் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நம்ம லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் ப்ரோக்ராமு, லீகல் அவேர்னஸ் ப்ரோக்ராம், இப்படி எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதே போல் சில பகுதிகளில் வந்து விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்போடு இணைந்து செய்யக்கூடிய பணிகள், இப்படி எக்கச்சக்கமான வேலைகளை வந்து தொடர்ந்து வந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்டெகிரிட்டி கல்ச்சுரல் அகாடமி. அப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். என்ன டவுட் அப்படின்னு சொன்னால், ஹவு தே ஐடென்டிஃபைட் அஸ், ஹவு தே ஐடென்டிஃபைட் மீ அப்படின்றது அடுத்த கொஸ்டின். எங்களை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க, நாங்கள் இங்கே இருக்கிறது வந்து எங்களுக்கு மட்டும்தானே தெரியும், நாங்கள் வந்து இந்த ஏரியாவில் இருக்கிறோம், இவ்வளோ ஒரு பர்டிகுலராக ஒரு வில்லேஜில் இருக்கிறோம், இல்லை ஒரு சிட்டியில் இருக்கோம், நாங்கள் வந்து தனியாக இருக்கிறோம்னு நினச்சோமே, எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்ற கேள்வி இருக்கா யாருக்காவது? ஆமாம் இருக்குது, நிறைய பேருக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அவர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி நான் வந்து சொன்னேன் உங்களுக்கு, 50 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, 50 ஆண்டுகளை கடந்த ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்க, அதே போல் சோஷியல் சர்வீஸ் பண்ணக்கூடிய அவங்கள வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம், அவங்கள ஹானர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஸோ அந்த தரவுகளுடைய அடிப்படையில், அந்த டேட்டாஸுடைய அடிப்படையில் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால்ஸ் வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நீங்கள் வந்து உங்கள் பயோடேட்டாஸ்லாம் அனுப்புவீங்க. அப்புறம் எங்களுடைய பேனல் மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிவிட்டு, ஓகே அப்போ இவங்களுக்கு வந்து இது மாதிரி விருது வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, அப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா யாராவது வந்து ஜட்ஜஸ் வந்து கூப்பிடுவோம். அதே போல் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் கூட இங்கே வந்திருக்கிறாங்க, ஃபார்மர் ஐஏஎஸ் ஐஆர்எஸ்லாம் வர இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய முன்னிலையில் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம ரொம்ப சிறப்பாக அதை வந்து பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நீங்கள் கூட வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எதாக இருந்தாலும் நம்ம பசங்கள்லாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம எதாக இருந்தாலும் நம்ம நெட்டில் இருந்தால் தான் நான் வந்து நம்புவேன், ஆன்லைனில் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் என்ஐசி அகாடமி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆன்லைனில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், எங்களுடைய வெப்சைட் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பழைய விஷயங்கள் நிறைய இருக்கும், மெமரிஸ் அப்படின்னு சொல்லி பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ்லாம் நிறைய இருக்கும். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படங்கள் பார்க்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவாஜி கணேசன் சார், அவர் நடிகர் திலகம், அவருடைய புகைப்படம், இப்படி எண்ணற்ற நம்முடைய ஆளுமைகளுடைய அவங்க ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அவங்க எல்லாமே எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டவர்கள் அப்படின்றத ரொம்ப பெருமையாக சொல்லலாம். அதுபோல் இன்றைக்கி இருக்கக்கூடிய வந்து பெரிய பெரிய நட்சத்திரங்கள் எல்லாமே, பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாமே ஆரம்ப காலகட்டத்தில் நம்முடைய நிகழ்வுகளில் கலந்து கொண்டவங்க தான் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். சரி, இப்போ அடுத்ததாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த விருதெல்லாம் எதுக்காக கொடுக்குறாங்க? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கிவிங் திஸ் டைப் ஆஃப் அவார்ட்ஸ்? என்ன பர்பஸ் அதில்? ரொம்ப அழகாக சொன்னாங்க. அந்த மேடம் சொல்கிறாங்க என்கரேஜிங் அப்படின்னு சொல்லி, மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் யார் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவா? ரொம்ப யார் அப்ரிஷியேட் பண்ணுவா? புரியல. பேரண்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. யார்? ஒய்ஃப்னு சொன்னவங்களுக்கு எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். யார் அவர்? ஓ, பக்கத்தில் ஒய்ஃப் இருக்காங்களா? பா, அவர் வந்து நல்ல பேர் வாங்கிட்டாருங்க. இது போதும், இந்த 2026க்கு வந்து தாங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பேர். உங்கள் ஒய்ஃபோட பேர் என்ன சார்? ஸ்ரீதேவி மேடமா? சரி, இல்லை மேடத்துக்கு எல்லாருமே சேர்த்து ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஆனால் இதில் மற்றவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பார் அவர் எவ்வளோ அழகாக ஒய்ஃப்னு சொல்கிறாரு, உங்கள் கூடயே நான் உட்காந்துருக்கேன், உங்களால் சொல்ல முடிஞ்சுதா? நான் உங்களுக்காக எவ்வளோ வந்து சர்வீஸ் பண்ணுறேன், எவ்வளோ இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறேன், ஆனால் உங்களால் வந்து ஒய்ஃப்னு சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து மைண்ட் வாய்ஸ் வந்து வெளியே கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒய்ஃப் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, தன்னுடைய கணவன் வந்து ஒரு விருது வாங்குறார் அப்படின்னு சொன்னால். அதே போல் அம்மா என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய மகன் அல்லது மகள் விருது வாங்குறாங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்பது வரும். அப்போ முதல்ல யார் சந்தோஷப்படுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வந்து சந்தோஷப்படுவாங்க. அதே போல் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க.
ஆனால் நீங்கள் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மை வந்து உற்சாகப்படுத்துகிறவங்க, அதாவது நமக்கு வந்து கைத்தட்டல்களை விட தட்டி விட நினைப்பவர்கள் வந்து ஒரு சிலர் இருக்கலாம். நம்ம இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்க, ஏய் தட்டி விடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ காலேஜ் பாய்ஸ்லாம் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, என்ன கதை கொடுக்குற அப்படின்ற வார்த்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க யங்ஸ்டர்ஸு. அதே போல் யங்ஸ்டர்ஸோட ஸ்லாங்லாம் பார்த்தீங்கன்னா தட்டி விடு அப்படின்னு ஒரு ஸ்லாங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், அந்த பையன் அந்த தம்பி சிரிக்கிறாப்புல ஒருவேளை. ஆமாம், இன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸ் அதை யூஸ் பண்ணுறாங்களாப்பா அந்த வேர்டு? ஆமாம், கரெக்ட். ஏன்னா நானும் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்கனால அந்த யங்ஸ்டர்ஸ் பேசுகிற ஸ்லாங்லாம் நல்லாவே தெரியும். இந்த கதை கொடுக்குறாங்க, தட்டி விடுறது, ஜோக்கு, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா அவங்களையும் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுருக்கணும்ல. ஏன்னா அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது பெரியவர்களுக்கு அப்படின்னு நினச்சி அப்புறம் வீட்டில் போனோன்னா பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ வந்த ஒரே அந்த அங்கிள் வந்து ஒருத்தர் பேசினா இருப்பான், சரியான பிளேடு, தாங்கவே முடியல, அந்த அளவுக்கு ரம்பம் போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாதுல்ல. அப்படி ஏதாவது சொல்லுவியாம்மா? அந்த குட்டி பையன் ஒருத்தர் இருக்காப்புல, சொல்லுவியா அது மாதிரி? சொல்ல மாட்டியா? ஆப்பா, அந்த பையன் சொல்ல மாட்டான் அப்படின்றது தான் நமக்கு ஒரு பெரிய ஹிட்டு தான் அது. ஸோ அப்போ அந்த என்கரேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, என்கரேஜிங் மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸ் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியிலேருந்து கிடைக்கும். ஸோ இங்கே இன்னொரு விஷயம் நாங்கள் பதிவு பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, முதல் முறையாக வந்து நம்முடைய அமைப்பில் விருது பெற்றவர்கள் அடுத்து எங்கெல்லாம் விருது பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழக அரசினுடைய விருது பெற்றிருக்காங்க. அப்புறம் தமிழக அரசினுடைய விருது பெற்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்தினுடைய விருது பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் சர்வதேச அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விருதுகள்லாம் பெற்றிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் வந்து யூ ஆர் கெட்டிங் எ ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னால், இதுலேருந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் கண்டினியூஸ்லி வந்து யூ வில் பி நாமினேட்டட் ஃபார் செவரல் அதர் அவார்ட்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்தடுத்த விருதுகள் வந்து உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதில் வந்து நம்ம பீக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேகசினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் உங்களை பற்றின அந்த விவரங்கள் கொடுக்கின்ற பொழுது உங்கள் கம்பெனி ப்ரொஃபைல் கொடுப்பீங்க, உங்கள் இண்டிவிஜுவல் ப்ரொஃபைல் கொடுப்பீங்க. கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்தடுத்த விருதுகளுக்கு வந்து அது ஒரு படிக்கட்டாக அமையும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த அவார்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வியர்வைக்கு எடுக்கக்கூடிய ஒரு விழா தான் இது. நம்ம கண்டினியூஸாக ரன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளை யாராவது ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து நம்மளை என்கரேஜ் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம போக முடியும். அப்போ நம்ம ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி அவார்ட்ஸ் என்பது வந்து நம்ம வந்து நீங்கள் சொல்லலாம். ஸோ என்னோட ஆர்கனைசேஷன் இப்படி இருந்தது, நேற்றுக்கு இப்படி இருந்தது, இன்னைக்கு இப்படி இருக்குது, நாளைக்கு நான் இந்த இலக்கை நோக்கி போக போகிறேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். அது வந்து கண்டிப்பாக அந்த ஷேரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து அடுத்து வரக்கூடியவங்களுக்கு அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ யாராவது ஒரு சிலர் பேசணும்னு விருப்பப்படுறவங்க நீங்களாக சொல்லலாம். இல்லை அப்படின்னு சொன்ன டைம் தான் ஃபேக்டர் இது. சரிங்களா? முதல்ல எடுத்து நீங்கள் வந்து ஃப்ரெண்டில் இன்டிமேட் பண்ணிட்டீங்களா? ஆமாம், ஃப்ரெண்டில் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேசலாம். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அங்கே தம்பிகள்லாம் இருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பேசலாம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சாதாரண தமிழில் இல்லை ஆங்கிலத்தில் வந்து நீங்கள் வந்து பேச முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம முதலாவது வந்து நம்ம யாரை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சுரேஷ் கண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனிய நண்பரை வந்து நம்ம கூப்பிடுறோம். தம்பி 2 மைக் கொடுங்கம்மா. ஹலோ, நம்ம சுரேஷ் கண்ணன் சார் வந்து பார்த்தீங்கன்னா பரணி இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தில் சார். எல்லாருக்கும் வணக்கம். அவர் வணக்கம் சொல்லுமே இல்லாமல் ஒரு உற்சாகமாக ஒரு வணக்கத்தை கொடுங்க பாப்பா. கைத்தட்டலே கொடுக்குறாங்க. ஓகே, நன்றி சார். சொல்லுங்கள். நான் கோயம்புத்தூரில் மோட்டார் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். ஒரு 20 வருஷமாக இந்த தொழிலில் வந்து எனக்கு இது இருக்குது. இந்த மோட்டார் பம்பில் வந்து நான் ஒரு 10 வருஷமாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே சேம் இன்ஜினியரிங் டிவிஷனில் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மோட்டாரில் மட்டும் 11 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ இருக்கேன். நிறைய எனக்கு முன்னாடி கம்பெனிஸ்லாம் நிறைய இருக்காங்க. பட் என்னோடய ப்ராடக்டில் பார்த்திங்கன்னா குவாலிட்டி ஒன்றில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதா இது. என்னோடய ப்ராடக்டை பார்த்திங்கன்னா என் ப்ராடக்டை வாங்குகிற கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபைடு.
அதுதான் என்னோட முதல் கணிப்பாக இருந்துச்சு. அதாவது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது முக்கியமாக என்னோட மெயின் திங்கிங்கே அதுதான். எல்லா முன்னணி கம்பெனிஸ் நிறைய இருந்தாலும் அவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, 1 இயர் கேரண்டி, 2 இயர்ஸ் கேரண்டி, இப்படி தான். என்ன மோட்ரு சார் இது? என்ன மாதிரி மோட்ரு? நான் டொமஸ்டிக்கில் எல்லாமே வந்து சப்மர்சல் பம்ப்ஸு, டொமஸ்டிக் பம்ப்ஸு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, சரி. எதையாவது கண்டிப்பாக சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி ஃபீல்டில் வந்தவன் நான். பல அடிகள் அப்படி இப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பேக்ரவுண்ட் சப்போர்ட் எல்லாம் இல்லாமல் ஒரு ஃபீல்டுக்கு வந்தேன். ஓஹோ, எத்தனை வருஷமாக இருக்கீங்க சார் இந்த ஃபீல்டில்? 21 இயர்ஸாக இருக்கேன். 21 இயர்ஸாக இருக்கீங்க. நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு வரணுன்றது எப்படி சார்? என்ட்ரி எப்போ கொடுத்தீங்க? எப்படி, என்ன மோட்டிவேஷன் எப்படி உங்களுக்கு? இது ஆக்சுவலாக நான் வந்து ஆரம்பத்தில் என்னோட தொழில் கல்விங்கிறது எனக்கு ரொம்ப கம்மி தான். சரிங்க. படிப்பும் ரொம்ப கம்மி தான். பேசிக்காக ஒரு ஒர்க் ஷாப்பில் வேலைக்கு போயிட்டு சாதாரணமாக, அதுக்கப்புறம் அங்கே வந்து அனுபவபூர்வமாக என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி, சரிங்க, எப்படியாவது மேலே வரணும் அப்படிங்கிறத என்னோட மெயின் கான்செப்ட். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இவர் வந்து ஒரு பெரிய ரோல் மாடல் அப்படின்னா அது வந்து ஒரு உண்மை. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம் அப்படின்னா, எல்லாமே ரைட்டாக இருந்தால் எல்லாமே ரைட்டாக போகும் அப்படின்னு நினைப்போம். அப்படி தானே? எல்லாமே பக்காவாக, எங்கள் அப்பா வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கணும், எல்லாமே வந்து ஒரு கார் இருக்கணும், ஒரு பெரிய பங்களா இருக்கணும், பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில், நான் சாதாரணமாக என்னுடைய வாழ்க்கையை தொடங்கி இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்றதான் ஒரு வெளிப்பாடு. ஆமாம். ஸோ அப்போ இங்கே இருக்க எல்லாருக்குமே நம்ம ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு? உழைப்பு தான். அங்கே வந்து யாரோ ஒரு தம்பி, யார் அது சொன்னது யார்? ஆமாம், அந்த சார் வந்து சொன்னார். அவருக்கு எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உழைப்பு தான். அப்போ அந்த உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியமா அதில் இருக்கக்கூடிய ஆர்வம் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ட்ரெஸ்ட், அப்புறம் டெடிகேஷன், இது எல்லாமே இருந்ததுன்னா இன்னைக்கு சார் மாதிரி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். சார், இப்போ உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் சார். என் ஃபேமிலியில் என் ஒய்ஃப், எனக்கு 2 குழந்தைங்க. சார் கிட்ட வாங்க சார். சார், ஒய்ஃப்னாவே எல்லாருக்குமே ஒரு சிரிப்பு வரதான் செய்யுது இல்லை? உங்கள் ஒய்ஃப் வந்திருக்காங்களா? இல்லை, வரல. ஆக்சுவலாக வரல, அவங்க லீவ் கிடைக்கல, அதனால வரல. ஆமாம் சார், நீங்கள் சிரிக்கிறது நாங்கள் ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிடறோம். சரியா? இப்போ கூட ஃபோன் பண்ணாங்க. அப்படியா? போயிட்டீங்களா ஃபங்க்ஷனுக்கு? ஆமாம், அவங்க தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி ஏதாவது அங்கே பார்க்க முடியுமா? அதாவது சேட்டலைட் மிஸ் ஆனால் கூட மிஸ் ஆகலாம், ஆனால் அந்த மனைவி வந்து ஸ்கேன், ஏதாவது மாற்றி ஏதோ பேசுகிறேன்னா, மனைவியோட ஸ்கேன்லேருந்து யாருமே தப்பவே முடியாது அப்படின்ற மாதிரி. ஆனால் எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். அப்போ திஸ் மேபி டெல் அஸ் வாட் மா ரியல் வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து மனைவி வந்து இவர் ஆனந்தமாக வச்சிருக்கனால தான் இவரால் முகத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்து சிரிக்கிறாரு. இப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மனைவி வந்து ரொம்ப நேசிக்கிறதுனால அந்த புன்னகை பூக்க விடுறார் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தானே? சரி சார், உங்கள் வெற்றிக்கு வந்து உங்கள் மனைவியோட பங்கு என்ன நினைக்கிறீங்க சார்? என் மனைவியோட பங்குன்னு சொன்னால் நிறைய சொல்லலாம். அவங்க ஃபினான்சியல் சப்போர்ட்டில் அவங்களுக்கு ஜாபுக்கு போயிட்டுருக்காங்க. சரிங்க சார். அது ஒரு எனக்கு மாடல் சப்போர்ட் தான். நான் என்னதான் எனக்கு கம்பெனிலேயே கொஞ்சம் லாஸ் அது இருந்தாலும் வந்து அவங்க மேனேஜ் பண்ணிக்குவாங்க. ஃபேமிலி ரன் பண்ணி கொண்டு வரது நான் பார்க்குறேன். நீங்கள் பிஸ்னஸை பாருங்க. எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் பாருங்க. இத்தனை மணிக்கு உள்ளே போயிட்டு இத்தனை மணிக்கு வரணும் ஆஃபீஸில், அந்த மாதிரி எதிர்பார்க்கறது இல்லை. ஆமாம். என்ன ஆஃபீஸ் பூட்டிட்டீங்களா, ஒரு கம்பெனி முடிஞ்சுதா, எப்படி போயிட்டு இருக்கு, ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் கேட்டுருவாங்க, எப்படி கம்பெனி எப்படி போயிட்டு இருக்கு. ஆமாம். இல்லை, இது எவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் பாருங்க. இங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்கள் இந்த வேல்யூஸை வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது லைஃப் வேல்யூஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், அப்போ மனைவியோடு வந்து இணக்கமாக ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக ஒரு வாழ்க்கை வாழ்வது அப்படின்னு சொல்கிறது தான் த ஃபஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இன்னொன்று ஒரு விஷயம் நம்ம போய் வீட்டில் உட்காரும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன், நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை வந்து நம்முடைய மனைவியிட்டேருந்து வந்தால் அது எப்படி இருக்கும் பாருங்கள். அதுதான் முழுமையான ஒரு நிறைவு. அப்போ நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வகையில் வந்து பார்க்கின்ற போது ஒரு மனைவி வந்து ஒரு வரம் தான். அப்படி தானே? ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஜென்ஸ் எல்லாருமே, இங்கே இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்ப்போம். ஏன்னா அந்த பெண்மையை போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த பெண்மையை போற்றுவோம் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் இது. சரி சார், உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் சார். பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க? எனக்கு 2 பொண்ணுங்க. பெரிய பொண்ணு அப்ராடில் படிக்கிறான். சரிங்க. MS டேட்டா சயின்ஸு. சின்ன பொண்ணு 11th ஸ்டாண்டர்டு.
கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருக்கா. ஸோ அப்போ அழகான குடும்பம். ஆமாம், எப்படி சார்? அழகான குடும்பம். எப்பா பாருங்க சார், கிட்ட வாங்க சார். அதுக்கு காரணம் மனைவி தான். அதுக்கு காரணம் மனைவி தான். ஆடாடா, இதெல்லாம் உங்க ரெக்கார்ட் எல்லாமே ரெக்கார்டிங் ஆகுது, சொல்லிடலாம் உங்க மனைவிட்ட. ஆமாம். அதாவது முதல் நிறைவு எங்கேருந்து வரணும் அப்படின்னு சொன்னா மனசுல இருந்து சொல்லுவாங்க. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப நம்மளை புரிஞ்சுட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அவர் என்னவா ஆகணும்னு நினைக்கிறாரு, என்னவா இது பண்றது. என்னால பினான்சியல் சப்போர்ட் பண்ண முடியாது, அப்ப எதுவா இருந்தாலும் உங்களுக்கு நான் பின்னாடி நிக்கிறேன், தைரியமா பண்ணுங்க. நல்லது செய்யறதுக்கு எதையும் நீங்க நினைக்க வேண்டியதில்லை. சரிங்க, தைரியமா பண்ணுங்க. என்ன கேட்டு செய்யணும், கேட்காம செய்யணும் இல்லை. நீங்க எது செஞ்சாலும் கரெக்டாக செய்வீங்கிறது இது நம்பிக்கை பண்ணுங்க. சரி, நான் பேக்ரவுண்ட் சப்போர்ட்டா இருக்கேன். அந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க. நான் சப்போர்ட்டா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை பாருங்க. அப்போ ஒரு வெற்றி, ஒரு ஆணினுடைய வெற்றி, ஒரு பெண்ணினுடைய வெற்றி, ஒரு குடும்பத்தினுடைய வெற்றி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணை ஒரு முழுமையா சார்ந்து இருக்கிறது. கண்டிப்பா பாருங்க. ஆமாமா, கண்டிப்பா. எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் சார் கொடுக்கலாம். மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி சார். என்ன சார் எதிர்கால இலக்கு என்ன சார் உங்களுக்கு? சார் எதிர்கால இலக்கில் நான் ஒரு பிஸ்னஸோடு நிறுத்தலை. எனக்கு என்னோட ஸ்டடி பாதியில் நின்றுடுச்சு. ஓகே. ஸோ என்னால் இருந்தாலும் இன்றைக்கி நான் அடுத்தடுத்து ஒரே இது இன்ஜினியரிங் டிவிஷனோட நிறுத்தாமல் அடுத்தடுத்து இலக்கு எது செஞ்சாலும் 100% அது சாட்டிஸ்ஃபைடாக நேசித்து செய்யணுங்கிறதுல ஒரு இது இருக்குது. சரி சார். அடுத்தபடியாக சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. எல்லாத்துலேயுமே 100% சார். வீடுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஓகே. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அந்த குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு இதில் நிறைய பேர்த்த திருப்தி அடைஞ்சிருக்கு பண்ணிட்டு இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில் இது மாதிரி சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறோம் சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சரி சார், தேங்க்யூ சார். இப்போ இந்த ஓகே, தேங்க்யூ சார். ஏன்னா அவர் முழு விவரம் பார்த்தீங்கன்னா பீக்ஸ் மேகசினில் வந்துடும், நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தபடியாக நம்ம அழைக்கக்கூடிய வெற்றியாளர் டாக்டர் இந்து எஸ் ராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மேடம் வாங்க. ஐயப்பந்தாங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி, சென்னை ஐயப்பந்தாங்கல் வருகை தந்திருக்கிறாங்க. வாங்க. எம்எஸ் இஎன்டி, அதே போல் எம்பிபிஎஸ் வெள்ளூரில், சிஎம்சி வெள்ளூரில் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் ஜென்ரல் ஃபிசிஷியன். பேர் கொடுக்கலையா? வாங்க, பேர் வந்துருச்சு, என்ன பண்ணுறது பாருங்கள். மேடம் பேர் கொடுக்கல, ஆனால் பேர் எங்களுக்கு கிடைச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. வழக்கமாக மேடைகள் நம்ம வெற்றி மங்கைகள் வருகின்ற பொழுது உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பாரதி சொல்லும் பொழுது, சார் கைத்தட்டல் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு சொல்லி மகாகவி பாரதியார் சொல்லுவார். எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இங்கே இழைப்பில்லை காணின்றி கும்மியடி அப்படின்னு சொல்லுவார். சாதம் படைக்கவும் செய்திடுவோம், தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஈக்குவாலிட்டி அப்படின்றது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் விமன் எம்பவர்மெண்ட், விமன் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருந்தா கூட, நிச்சயமாக நம்ம ஒரு இன்றைக்கு கூட நம்ம சமூகம் பார்த்தீங்கன்னா ஒரு 50% இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு மறுக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறது. அப்போ 33% இடஒதுக்கீடு என்பது கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்போ அதை கடந்து பெண்கள் ஆளுமையாக மேலே வருகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்கிறோம். வாங்க மேடம், உங்களை பற்றி சொல்லுங்கள் மேடம். சார், ஸோ நான் ஐ எம் மெடிக்கல் டாக்டர். நான் ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், என்னோட பிஜி ஸ்பெஷலைசேஷன். அண்ட் எனக்கு அடிப்படையாக இதுக்கு முன்னாடி பேசின அவங்க சொன்ன மாதிரியே எப்படி அவருக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததோ, எனக்கு என் பேஷண்ட்ஸ் நல்ல குணமாய் போகணுன்றது எப்போவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அதுக்கு இது ஒரு ஃபவுண்டேஷனாக எனக்கு அமைச்சு கொடுத்த கடவுளுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த உங்களுக்கும் நான் என்னோட நன்றி. நம்ம வெற்றியாளருக்கு எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். இப்போ மருத்துவர் பணி அப்படின்னு சொன்னால் அது ஒரு மகேசன் பணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அட்லாஸ்ட் ஃபைனலாக நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ நீங்கள் தான் கடவுள் மாதிரி எப்படியாவது எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம கோயிலில் சரண்டர் ஆகி விடுறோமோ இல்லையோ, ஆனால் மருத்துவர்களை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், வி ஆர் ட்ரீட்டிங் தம் ஈக்குவல் ஆஸ் காட். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு பண்ணணும், எங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் அந்த வகையில் பார்க்கின்ற போது உண்மையிலே மக்கள்லாம் விரும்பக்கூடிய ஒரு மருத்துவராக நீங்கள் இருப்பீங்க.
அதே போல் அவங்க வந்து நோயெல்லாம் அவங்களுக்கு சரியாகி போகும்போது நாங்கள் அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே, ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ உங்களை டாக்டராகி உங்களை அழகு பார்த்தது யார் உங்கள் அம்மா ஆசைப்பட்டாங்களா இல்லை அப்பா ஆசைப்பட்டாங்களா? சார் உண்மையாக சொல்லணும்னா என் பேரண்ட்ஸ் வந்து ஆக்சுவலி மெடிக்கல் லைனில் வரணும் அப்படின்றது யாருமே வற்புறுத்தவும் இல்லை, யாரும் வற்புறுத்தல, யாருமே அந்த மாதிரி கம்பல் பண்ணதில்லை. ஆனால் படிக்கிறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எனக்கு கொடுத்தாங்க. அதுக்காக நான் அவங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், பிகாஸ் இதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு. எல்லாருமே வந்து ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா நார்மலி வந்து பேரண்ட்ஸ், இப்போ உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? நீங்கள்? இல்லை, ஐ எம் தி ஒன்லி. ஓகே. அந்த பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தமிழ் சமூகத்தில் வந்து ஆனால் இப்போ அது இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பையன் மகன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நிறைய செலவு பண்ணி படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க ஒரு சில இடங்களில், நாட் எவ்ரிவேர். அதே போல் மகள் அப்படின்னா சரி கொஞ்சம் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பாங்க. ஆனால் அந்த டிஸ்பாரிட்டி இல்லாமல் அப்போ ஒரு மகள் அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தங்க மீன்கள் போல் அப்பாவுக்கு வந்து யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அப்பாவுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? அப்பாவுக்கு யாரை பிடிக்கும்? டாட்டர்ஸ் தான். இப்போ எனக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மகளை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி அப்பாவினுடைய செல்லங்களாக அந்த குடும்பத்தில் வீட்டில் வந்து ஒரு குட்டி இளவரசியாக வந்து வலம் வரக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க தான். அதுக்கு வந்து தெர் இஸ் நோ சப்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எவ்வளோதான் அப்பாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோபமாக இருந்தால் கூட மகள் பக்கத்தில் வந்துட்டா அவர் அப்பா எப்படி ஆயிடுவார்? என்ன ஆயிடுவார்? அப்படியே டோட்டலாக சரண்டர் தான். ஸோ அந்த வகையில் மேடம் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, எனக்கு அந்த ஸ்பேஸ் வந்து கொடுத்தாங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சரி, உங்களுக்கு யார் ரொம்ப ரோல் மாடல்லாம் யார்? உங்கள் அப்பாவை சொல்லுவீங்களா அம்மாவை சொல்கிறீங்களா? ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். என்ன ரீசன்? என்னோட ஃபாதர் வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் ஐஏஎஸ் ஆஃபீஸரா? ஓகே, ஃபைன் ஃபைன், ஓகே. ஃபுல் கமிட்மெண்ட்டோட டிஃபிகல்ட் பிளேசஸ் பண்ணியிருக்காங்க. மெதுவாக கேட்குறேன், ஐஏஎஸ் ஆஃபீஸர்னா வீட்டை கவனிப்பாரா? இல்லை நாட்டை கவனிக்கிறவங்க. இல்லை, இது என்னடா ஒரு வீட்டை கொளுத்தி போடுறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நான் ஏன் சொல்கிறேன்னா அவங்க வேரியஸ் பிளேசஸ் போனது. இன்ஃபேக்ட் நீங்கள் கேட்டிங்கல்ல படிப்பில் யார் உங்களுக்கு இவ்வளோ உற்சாகப்படுறது? கரெக்டாக நான் 10th படிக்கிற போதெல்லாம் எங்கள் ஃபாதர் வந்து கொஞ்சம் ஃபார் ஆஃப் டிஸ்ட்ரிக்டில் நார்த் ஈஸ்டில் போஸ்டடாக இருந்தாங்க. சரிங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் நார்த் ஈஸ்ட் வந்து நிறைய வருஷம் முன்னாடி. ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் இருக்கும்போது வந்துட்டு போகிறதும் கஷ்டமாக இருந்தது. வரவும் முடியாது. ரோட்ஸ் நல்லா இருக்காது. ஓகே. ஸோ எனக்கு வந்து நான் நினைக்கிறேன் அவங்க கொடுத்த ஒரு ஃபவுண்டேஷன், நல்லா படிக்கணும், டூ யோர் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்ததுனால ப்ளஸ் கடவுளோட ஆசீர்வாதத்தினால எங்கள் அம்மா வந்து என் கூட இருந்தாங்க த்ரூஅவுட் தட் டைம். இவங்க எல்லாரும் கொடுத்த எனக்கு ஒரு சப்போர்ட்னால என்னால் இவ்வளோ தூரம் வர முடியும். ஆமாம், பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்சுவலாக இவங்க டாக்டர்னு சொன்னால் கூட நான் இப்போ இவங்களை குழந்தைன்னு சொல்லாமான்னு ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நான் சாரி டு சே திஸ், ஏன் அதை குழந்தை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க ஒரு பள்ளி மாணவியாக இருக்கும்போது அப்போ ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க, எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஃபார் ஆஃப் டிஸ்டன்ஸில் இருக்கார், நார்த் ஈஸ்டில் இருக்கார். ஸோ அவர் இஸ் ஒர்க்கிங் ஃபார் த ஃபேமிலி, இஸ் ஒர்க்கிங் ஃபார் த கண்ட்ரி, நேஷன் ஆஸ் வெல் அஸ் ஃபார் த ஃபேமிலி. இஸ் சாக்ரிஃபைஸ் எவ்ரி திங் ஒன்லி ஃபார் த ஃபேமிலி ஆஸ் வெல் அஸ் ஃபார் த கண்ட்ரி அப்படின்றத இவங்க ரியலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த உழைப்பு, இப்போ நம்மலாம் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோன்னா என்ன பண்ணுவோம்னா, நம்ம குடும்பத்துக்காக வேலைக்கு போவோம், ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டட் சம்வேர் அப்படின்னு சொல்லும்போது நாட்டுக்கான ஒரு அர்ப்பணிப்போடு அப்பா வந்து வேலைக்கு போயிருக்கார் அப்படின்போது நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரௌடாகவே இருக்கலாம், எங்கள் அப்பா இந்த கண்ட்ரிக்காக சர்வ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றதுல ரொம்ப நல்லா இருக்கலாம். உங்கள் அப்பாட்ட பிடிச்ச ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்கள் பாப்பேன். நிறைய இருக்கும், ஒரு விஷயம். ஹீஸ் a perfectionist sir. ஓ, perfectionist. அப்பா ஒரு ஏதாவது பண்ணணும்னா அது பெஸ்டா வர வரைக்கும் விட மாட்டாரு. அந்த டைப் ஆஃப் பர்சன். ஓ, அந்த அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நம்மகிட்டயும். ஓகே ஓகே, பாருங்க. ஆனா அதை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். அவர்கிட்ட தான் கேட்கணுமா? சரி, இன்னொரு தடவை அவர்கிட்ட கேட்டுடலாம். அம்மாட்ட பிடிச்ச விஷயம் என்ன உங்களுக்கு? அம்மா எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டர். பயங்கர எப்படின்னா ஒரு
ஸ்டெடியாக இருப்பாங்க. Steady-ஆ. என் கூட இருந்த அது படிப்பு டைமில் கூடவே ஸோ இருந்தது. பக்கத்துல உட்காந்து படின்னு இல்ல. அந்த மாதிரிலாம் அந்த எதுவும் மாதிரி இல்லை. பட் ஒரு ஆள் இருக்கணும்ல கூட. So, ஒரு ஆள் கூட அந்த support நீங்க எனக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் படிச்சாலும் முழிச்சிட்டு இருப்பாங்க பக்கத்துல. கொடுத்திருக்காங்க கூட. எனக்கு அந்த சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் அவங்க 2 பேரோட ப்ரேயர்ஸ் அண்ட் கடவுளோட குட்னஸ்னால இது நடந்திருக்கு. ஓகே. So, நான் ரொம்ப ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு காட் ஃபார் தட். இல்ல இப்ப மேடம் சொல்லும்போது நம்ம ஒரு விஷயத்தை இங்க ஃபேமிலியா வந்திருக்கிறவங்க தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. என்ன அப்படின்னா, கணவன் மனைவி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒரு மனசா நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைங்க நல்லா வளருவாங்க. என்ன சொல்லும்போது உடம்பெல்லாம் சிலிர்க்குது எனக்கு. கணவன் மனைவி எனக்கு உடம்புல உண்மையிலேயே ஒரு சிலிர்ப்பே வருது. கணவன் மனைவி ஒற்றுமையா இருந்து ஒண்ணா இருந்தா அப்படின்னா யார் நல்லா இருப்பாங்க அப்படின்னா நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. வாட் எவர் மேபி த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அதை விட்டுருங்க. ஏன்னா அந்த ஈகோ புரியுதுங்களா, அது இதெல்லாம் விட்டுருங்க. என்ன ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படி இப்படி அதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு அன்கண்டிஷ்னலாக ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை சப்போர்ட் பண்ணணும். அதே போல் அன்கண்டிஷ்னலாக அதே போல் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை சப்போர்ட் பண்ணணும். அப்படி இருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய டாக்டர்ஸ் வருவாங்க அந்த குடும்பத்துலேருந்து, நிறைய இன்ஜினியர்ஸ் வருவாங்க, நிறைய சிவில் சர்வெண்ட் வருவாங்க. ஏன்னா பிள்ளைங்க நம்மளை பார்த்து தான் வளர்றாங்க. நம்ம ரோல் மாடல் அப்படின்னா எங்கேயோ போய் வெளியிலலாம் பார்த்து வளர்றதில்ல. நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு வச்சுங்களேன், நம்ம எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக கூட இருக்கலாம், ஒருவேளை நம்ம பெரிய மில்லியனராக கூட இருக்கலாம். ஆனால் வீட்டில் சமாதானம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைகள் வந்து கண்டிப்பாக நல்லா வளர முடியாது. தயவு செஞ்சு இங்கே வந்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே இது வந்து ரிக்வெஸ்ட்டாக நான் வைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் 2 பேருமே எல்லாருமே ஒற்றுமையாக தான் வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஈவன் தான் யாருக்காவது மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன சின்ன கருத்து மோதல்கள் இருந்தால் கூட இந்த ஆடிட்டோரியத்தை விட்டு வெளியே போகும்போது எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு ஜாலியாக, புரியுதுங்களா, பழசை நினைக்காதீங்க, புதுசாக வாழ தொடங்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். சரி மேடம், ஒரே ஒரு மெடிக்கல் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின். இப்போ நீங்கள் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கீங்க, அதனால் இப்போ வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடியவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த லேசாக தலை சுற்றுற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, மைக்ரெண்ட்டாக ஏதோ சொல்கிறாங்கல்ல, தலை சுற்றுற மாதிரி இருக்குது. ஆனால் என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணால் கூட எல்லா டெஸ்ட்டும் நார்மல் தான் வருது, ஆனால் இருந்தாலும் அந்த தலை சுற்று வந்து கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்படுறோம். எதனால் அது? சார் ஆக்சுவலி தலை சுத்தல்ன்றது ஒரு சிம்டம். ஓகே. ஸோ அது எதனால வந்ததுன்றது நிறைய காசஸ் இருக்கு. ஓகே. இஎன்டி வந்து ஒன் ஆஃப் த காசஸ். ஏன்னா இயர்க்குள்ளார வந்து இருக்கிற இன்டர்னல் இயர் நம்ம சொல்லுவோம், அதுல வந்து நம்ம பேலன்ஸ்க்காக முக்கியமான உறுப்புகள் இருக்கு. எப்படி பிரெயின் வந்து எஃபெக்ட் ஆச்சுன்னா நம்ம பேலன்ஸ் எஃபெக்ட் ஆகுமோ, காதுல உள்காதுல நம்மளுக்கு அந்த செமி சர்க்குலர் கெனால்ஸ்னு சொல்லுவாங்க, அதுல ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் இதுவுமே வரும். ஸோ என்ன இன்ஃபேக்ட் நிறைய பேஷண்ட்ஸ் என்ன ஆயிடுறாங்கன்னா, தலை சுத்தல் வந்தால் ஃபர்ஸ்ட் நியூராலஜிஸ்ட் கிட்ட பிரெயின் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போயிட்டு நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா தான் அது யாரோ ஒரு ரெக்கமெண்ட் பண்ணும்போது இஎன்டி கிட்ட வராங்க. ஸோ இதில் இந்த தலை சுத்தல் என்னன்னா நம்ம ரெகுலர் தலை சுத்தல்லேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். ரூம் சுற்றுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஓகே. ஸோ பேலன்ஸ் டோட்டலி லாஸ் ஆகிடும். ஓகே. அண்ட் நிறைய பேர் அதனால விழுந்துருவாங்க, இன்ஜுரிஸ் ஆகிடும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் இது. ஸோ அதான் அவேர்னஸ் லெவல் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா அந்த அவேர்னஸ் இருந்தால் தான் பேஷண்ட் வந்து கரெக்டான பர்சன் கிட்ட வர முடியும். பட் வந்துட்டாங்கன்னா எங்களால் கரெக்டாக உங்கள் கிளினிக் எங்கே இருக்குது மேடம்? நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன், கேட்போம். ஸோ நாங்கள் வந்து எங்கள் கிளினிக் வந்து ஐயப்பன் தங்கலில் இருக்குது, பியாண்ட் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல், போரூர். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பக்கத்திலே ஏஎன் ஏழுமலை சாலைன்ற ரோட்டில் நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு சென்டர் வச்சுருக்கோம். இஎன்டி ப்ளஸ் ஜென்ரல் மெடிக்கல் கன்சல்டேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், ட்ரீட்மெண்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம், உங்ககிட்ட பேசுனதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மா 2 பேரையும் வந்து ரொம்ப நல்லா வந்து சொன்னீங்க. அம்மா வந்து அப்படியே ஒரு சாதுவாக உங்கள் கூடயே உட்காந்துருப்பாங்க போல இருக்குது. ஸோ உங்கள் வெற்றிக்கு வந்து ரொம்ப காரணம். அதே போல் உங்கள் டேடி வந்து ரொம்ப தூரம் அவர் ட்ராவல் பண்ணாலும் அதுவும் ஃபேமிலியோட சக்ஸஸ்க்காக பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ மேடம். எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. இப்போ நம்ம ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைக்கிது. ஆனால் நான் வந்து ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து யுனைட்டடாக இருக்கும்போது என்ன பண்ண முடியும், வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ள அந்த யூனிட்டிக்குள்ள வந்து எப்பவுமே யார் வந்துடக்கூடாதுன்னா தேர்ட் பார்ட்டி வந்துடவே கூடாது. நான் சொல்ற ஒரே விஷயம் என்ன, தேர்ட் பார்ட்டி நான் யாரை சொல்றேன் அப்படின்னா, இந்த ஹஸ்பண்ட் சைடில் இருக்கக்கூடிய தேர்ட் பார்ட்டிஸும் உள்ள வரக்கூடாது, ஒய்ஃப் சைடில் இருக்கக்கூடிய தேர்ட் பார்ட்டிஸும் வரக்கூடாது.
அவங்க எல்லாருமே என்ன பண்ணா ஒரு 2 அடி. இன்னொன்று வந்து இங்கே வந்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு வந்து 2 பேர் வந்து ஒரு ஃபேமிலியாக வரும்போது அன்னெசரியாக நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அவங்களுடைய ஃபேமிலி லைஃப்குள்ளே இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. ஏன்னா அது அவங்க லைஃப். எப்படி நம்ம வந்து எப்படி விழுந்து எழுந்து நம்ம சென்னை பாஷையில் சொல்லணும்னா தத்தக்க பொத்தக்க அப்படின்லாம் சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி நம்ம கற்றுக்கிட்டோமோ அது போல் அவங்களும் கற்றுப்பாங்க. அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் டைம் ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஒரே நாளில் வந்து பர்ஃபெக்டான ஒரு ஹஸ்பண்டாக யாருமே இருக்க முடியாது. இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வந்து அடுத்த கூப்பிட்டுருவோம், அப்படியே பேசுவோம். டாக்டர் அல்ஃபோன்ஸ் இமானுவேல் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் சர்வ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், எடுத்தோன்னே நம்ம வந்து பெஸ்ட் எம்ப்ளாயியாக வர முடியுமா சார்? நம்ம ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க, எடுத்தோடனே நீங்கள் பெரிய ஃபோட்டோகிராஃபர் ஆகிருப்பீங்களா? இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான். அதே போல் தான் நம்ம மேரிட் லைஃப் அப்படின்றது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் வந்து ஒரு ப்ரொபேஷனரி பீரியட் தான். நம்ம அதுக்குள்ளே வந்து ஒரு பெருசாக எதையுமே கூடாது. கண்டிப்பாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் நமக்குள்ளே. ஓகே, தேங்க்யூ. இப்போ அடுத்து நம்ம டாக்டர் அல்ஃபோன்ஸ் இமானுவேல் சார் வந்திருக்காங்க. ஆல்ஃபா ஹோமியோ கிளினிக் சார். வாங்க சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க சார், உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். ஐம் டாக்டர் அல்ஃபோன்ஸ் இமானுவேல், ஹோமியோபதிக் ப்ராக்டிஷனர். நான் கிண்டியில் ஹோமியோ கிளினிக் வச்சுட்ருக்கேன். நான் பிஹெச்எம்எஸ் எம்டி முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன். சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த ஹோமியோ ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகாத்மா காந்தியடிகள் வந்து ரொம்ப பெரிதும் நேசித்த ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம் சார். ஆமாம், அவரை மாதிரி அகிம்சையா இனிப்பான மருந்து கொடுத்து. அவரை மாதிரி இன்னும் வந்து இதில் நம்ம சாரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சாரை பற்றியில் ஒரு பொதுவான இந்த கோவிட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து ஓடிட்டே இருந்திருப்போம். எதுக்கு ஓடிட்டு எங்கேயும் வெளியே ஓட முடியாது, எல்லாமே தகரம் போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்கல்ல, அதெல்லாம் நம்ம மறந்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பல்லி மிட்டாய் மாதிரி, சாரி மன்னிச்சுங்க சார், அவர் சார் என்ன வச்சு நீங்கள் பல்லி மிட்டாயின்னு சொல்கிறீங்க அப்படின்னு, குட்டி குட்டியாக அது என்ன ஆர்சனிக்கம் ஆல்பம் 30. ஓ, அது வந்து எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டிப்பாக சர்ச் பண்ணியிருப்போம். அப்படி தானே சார்? ஆமாம், ஃபர்ஸ்ட்டில். ஆமாம், நீங்கள் ஓகே சர்ச் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு அந்த கோவிட் டைமில் வந்து ஒரு சப்போர்ட் பண்ண ஒரு மெடிசன் வந்து ஹோமியோ அப்படின்னு சொல்கிறோம். சார், இந்த ட்ரீட்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லுங்கள் சார். நாங்கள் வந்து மெயினாக க்ரானிக் டிசீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதாவது இப்போ அலோபதிக் டாக்டர்ஸ்னால இப்போ நாள்பட்ட வியாதிகள், இப்போ ஹைப்போதைராய்டிசம், டயபெட்டிஸ், சைனசைட்டிஸ், வெர்டிகோ, ரீனல் கால்குலை, பிளாடர் ஸ்டோன், பித்தப்பை கற்கள், இந்த மாதிரி ஏதாவது க்ரானிக் டிசீஸ் எல்லாமே நம்ம மருந்துகள் மூலமாக கொஞ்ச நாள் சாப்பிட்றப்போ பெர்மனன்ட் க்யூர் கிடைக்கும். பெர்மனெண்ட்டாக அது க்யூர் ஆகிடும். இப்போ சில இதெல்லாம் சர்ஜரி போகணுன்னு இல்லை. இப்போ ரீனல் கால்குலைலாம் சில ஒரு 8 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்குன்னா நம்ம மெடிசன் சாப்பிட்டா வந்துடும், யூரின் வழியாகவே வந்துடும். அந்த மாதிரி க்ரானிக் டிசீஸ் ப்ளஸ் சில்ட்ரனுக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும், அடிக்கடி சளி பிடிக்குது, டான்சில்ஸ், அடினாய்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு நம்ம மெடிசன்ஸ் கொடுத்து க்யூர். ஓகே, அப்படி. எங்கே சார் உங்கள் கிளினிக் எங்கே இருக்குது சார்? கிண்டியில் இருக்குது. ஓ, கிண்டியில் இருக்கா? கிண்டியில் என்ஜிஓ காலனி போகிற ரோட்டில் அந்த மாஸ் ஹோட்டல் வந்துட்டு அதுக்கு முன்னாடி. ஓகே, சரி சார், ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ நீங்கள் ஹோமியோபதி நீங்கள் மெடிசன் படிச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு வரணுன்றதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் சார்? உங்களுக்கு யார் உங்களுக்கு சொன்னால், இல்லை நீங்களே செலக்ட் பண்ணீங்களா? ஆக்சுவலாக 12th கொஞ்சம் மார்க் கம்மி, எம்பிபிஎஸ் போகிற அளவுக்கு மார்க் கிடைக்கல. சரி. அதனால் எங்கள் ஃபேமிலி டாக்டர் வந்து ஹோமியோபதிக் டாக்டர், மதன் ஹோமியோ கிளினிக் சொல்லிட்டு, அவர் எனக்கு சின்ன வயசில் டான்சில்ஸ் செக்யூர் பண்ணார். ஓகே. இது வரைக்கும் எனக்கு டான்சில்ஸ் வரல. சர்ஜரி பண்ணோன்னு சொன்னதுனால சர்ஜரி இல்லாமலே க்யூர் ஆச்சு. எங்கள் அம்மா கவுன்சிலில் ஒர்க் பண்ணாங்க, ஹோமியோபதி மெடிக்கல் கவுன்சில். அதனால இதை பற்றி தெரியும். சரி. ஸோ அதனால சரி சார், உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள் சார். ஃபேமிலி அம்மா, அப்புறம் என்னோட மனைவி. அம்மா எல்லாம் வந்திருக்காங்களா? அம்மா வரல, மனைவியும் 2 பிள்ளைங்களும். அப்படிங்களா? அவங்களை கொஞ்சம் எழுமி நிற்க சொல்லலாமா? எங்கே இருக்காங்க அது? அவங்களா ப்ளீஸ் கொஞ்சம் எல்லாருமே அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. மகிழ்ச்சி. சரி மேடம், உட்காருங்க. சரி சார், இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் கிளினிக் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, சரிங்களா? இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டில் இப்போ இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கேஸ். இதை வந்து நான் வந்து பர்ஃபெக்டாக யாருமே பண்ண முடியாத ஒரு விஷயத்த நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் மெமரியில் நிறைய விஷயம் இருக்கும். ஏதாவது ஒரு கேஸ் சொல்லுங்கள் சார், ஒரு கேஸ் ஸ்டடி சொல்லுங்களேன். இந்த சிகேடி, அதாவது கிரானிக் கிட்னி டிசீஸ் சொல்லிட்டு கிரியாட்டினின் லெவல் ஜாஸ்தியாகும். அதில் நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் இந்த கிட்னி ஃபெயிலியர் மாதிரி. ஓகே. இப்போ கிரியாட்டினின் 8 போயிடுச்சு, டயாலிசிஸ் தான் பண்ணோன்னு சொன்னாங்க. அது ஆனால் பிகாஸ் ஆஃப் அக்யூட் ரீசன், ஒரு ரொம்ப ஒரு 20-30 வாட்டி டயரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஒரு 4-5 நாள் அப்படியே போனதுனால ரீனல் இன்ஜுரி ஆகி அதுக்கப்புறம் டயாலிசிஸ் பண்ணோன்ற மாதிரி கண்டிஷனில் யாரோ ரெஃபர் பண்ணி என்கிட்ட வந்தாங்க.
அவங்கள க்யூர் பண்ணதில் அவங்க ரொம்ப பெருமைப்பட்டு அது வந்து டயாலிசிஸ் போகாமல் கிட்னி டேமேஜை ரிவர்ஸ் பண்ணி சரியாயிடுச்சு. ஓகே, எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். இப்போ இந்த மருத்துவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஏற்கனவே மேடம் சொன்ன மாதிரி தான் அந்த பேஷண்ட்ஸ் வந்து நம்ம வந்து சொல்லிட்டு போகிறாங்கல்லப்பா, உங்களால் வந்து எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு ரிலீஃப் கிடைச்சிது அப்படின்றது. ஸோ அது ஒரு பெரிய ஒரு புண்ணியம் தான் உங்களுக்கு. சரி, இப்போ உங்கள் மனைவிக்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன? பொறுமையா? ஃபேமிலி அனுசரித்து போகிறது, எல்லா இதுலையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது. இல்லை இதில் ஏதாவது பொய் எதுவும் இல்லை ஏதோ வந்திருக்காங்கன்றதுக்கு ஏதாவது உண்மையாக எல்லா விதத்துலையும் எல்லாருக்கும். இல்லை வீட்டில் போனால் அப்புறம் ஏய் வா மாவனே உன்னை என்னதான் டாக்டராக இருந்தாலும் வீட்டுக்கு போனால் ஒய்ஃபு கிட்ட இப்படி நின்னா தான் குடும்பம் நல்லா இருக்கும். அங்கே போய் நான் டாக்டர் அப்படின்னு நின்னா எல்லாம் வேலைக்கு ஆகாது. அப்படி தானே? அப்படில சரி, ஆக்சுவலாக எதுக்கு இங்கே வர எல்லா ஜென்ஸ்க்கு எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போது தயவு செஞ்சு நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் அதெல்லாம் எடுத்து கீழே வச்சுருங்க. நம்ம கம்பெனியில் அந்த பொசிஷனில் இருப்போம், அதெல்லாம் எடுத்து கீழே வச்சுருங்க. போகும்போது வந்து ஒரு நார்மல் பீயிங்காக, ஒரு ஹியூமன் பீயிங்காக, ஒரு மனைவியை நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல கணவனா, ஒரு நல்ல அப்பாவா வீட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொர்க்கமாக இருக்கும். உண்மையிலே தான் சொல்கிறோம். நம்ம போகும்போது என்ன நினச்சோன்னா நம்ம ஒரு கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டரு, இல்லை நம்ம ஒரு பெரிய டாக்டர், நம்ம ஒரு பெரிய இன்ஜினியர், நமக்கு இருக்கிற 1000 ப்ரெஷரு, நான் யார் தெரியுமா, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். எல்லாத்தையுமே நம்ம வாசல்லே எல்லாத்தையும் வச்சுட்டு அழகாக வந்து ஒரு அப்பா, நல்ல ஒரு கணவன், இது மாதிரி ஒரு உள்ளே போகும்போது எப்படி இருக்கும் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். சரி, அவங்களுக்கு பிடிச்சதே உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக இருப்பாங்களா? ப்ளஸ் ஹோமியோபதி அக்செப்ட் பண்ண ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாங்க. ஏன்னா அவங்க அப்பா என்னப்பா இது வேற லெவலில் இருக்கு பாருங்க. ஏன்னா இப்போல்லாம் ஹோமியோபதி படித்தவங்களுக்கு பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படணும். ஐயோ, எங்கள் வீட்டிலே ஃபுல்லாக ஹோமியோபதி இல்லை மைண்ட் வாய்ஸ்ன்னு நம்ம சார் ஓப்பனாக அடித்து உடைச்சிட்டாரு. எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். சார் நீங்கள் கவலையப்படாதீங்க சார், இது கல்யாண மாலை நிகழ்ச்சி கிடையாது. இருந்தாலும் நீங்கள் மனைவியை ரொம்ப பெருமையாக பேசிட்டீங்க. மனைவியை மட்டும் இல்லை மாமனாரையும் ரொம்ப பெருமையாக பேசிட்டீங்க. ஏன்னா வழக்கமாக வந்து நம்ம லேடிஸ் வந்து சொல்லுவாங்க, தப்பாக நினச்சிக்கிறீங்க, எங்களுக்கு வந்து அலைன்ஸ் வந்து எனக்கு அங்கே கேட்டாங்க இங்கே கேட்டாங்க, என்னோட கிரகம் இங்கே வந்துட்டேன், ஒருவேளை நான் மட்டும் வந்து உங்களை கல்யாணம் பண்ணலைன்னா நீங்கள் என்ன ஆயிருப்பீங்க தெரியுமா? சத்தியமாக சொல்கிறேன், இந்த கொஸ்டின் நானும் பல தடவை கேட்டிருக்கிறேன். இங்கே இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் கேட்டிருப்பாரு, டாக்டராக இருந்தாலும் எல்லாருமே. ஆனால் ஜென்ஸ் வந்து பெரும்பாலும் அது மாதிரி பேசி நான் பார்த்ததே கிடையாது. யாராவது நம்ம பேசியிருக்கோமா அப்படி? சார் பேசியிருக்கிறோங்க. நம்ம பாவம் எப்பவும் போல ஏதோ எங்கள் மாமனார் புண்ணியமா ஒரு பொண்ணை கொடுத்தாருப்பா பாரு, சாருக்கு ஏதோ மைண்ட் வாய்ஸ் வெளியே வருது அப்படின்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி தான். ஏன்னா நீங்கள் இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன இதில் நல்லா எடுத்துக்கணும் அப்படின்னா, நல்ல விஷயமா எடுத்துக்கலாம். ஒரு கூடு கட்டமைக்கக்கூடிய பணியில் பார்த்தீங்கன்னா அந்த பெண் பறவை தான் ரொம்ப ஆக்ரோஷமாக வேலை செஞ்சுட்டே இருக்கும். அந்த நெஸ்ட்டு வந்து அந்த நெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பெண் பறவை தான் வந்து அப்படியே 24/7 ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். அதே போல் தான் குடும்பங்களும். எங்கே வந்து அந்த பெண் பறவை வந்து முழுசாக உட்காந்து அர்ப்பணிப்போடு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால தான் அந்த பிலாங்கிங்னஸ் சொல்லுவாங்க பாருங்கள், என்ன கல்யாணம் பண்ணனால தான் நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, தட் இஸ் கால்ட் அஸ் பிலாங்கிங்னஸ். அவங்க வந்து ப்ரௌடாக சொல்கிறாங்க, பெருமையாக சொல்கிறாங்க. ஸோ அந்த நிச்சயமாக வந்து நம்ம அந்த தாய்மார்கள் அந்த பெண்களுக்கு எல்லாருமே நம்ம ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்ப்போம். நிச்சயமாக அது ஒரு உண்மை, அது புரியுதுங்களா? அப்போ இந்த நம்ம பிரதர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து மனசில் இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து நம்ம வந்து பெண் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். அது நம்ம எங்கள் காலத்துலையும் அப்படி தான் இருந்தது, சாரோட காலத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் மனைவி வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கிறாங்க. ஸோ உங்கள் மாமனாருக்கும் நன்றி சொல்லிட்டீங்க. சரி, உங்கள் மாமனார் பேர் என்ன? அவர் பேர் ஸ்டீஃபன். இப்போ உயிரோடு இல்லை. ஆமாம், இல்லை அவர் நம்ம நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சரிங்களா, நம்முடைய ஸ்டீஃபன் சார். ஓகே, ஸோ அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் ஃபேமிலியாக ஹோமியோபதி மெடிசனோட ஒரு ஃபேமிலியாக வந்து நீங்கள் வந்து இதாகிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ உங்களுடைய பணி வந்து சிறக்கட்டும், உங்களுடைய மருத்துவ பணி வளரட்டும் சார். நன்றி நன்றி, தேங்க்யூ சார். எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே சாருக்கு. ஏன்னா இங்கே வந்து பேசும்போது நிறைய பேர் வந்து அப்படியே பட்டுன்னு உண்மையை சொல்லிடுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வைணவ இலக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா சரணாகதி தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. வைணவ இலக்கியத்தில் சரணாகதி தத்துவத்தில் அப்படியே வந்து நம்ம நெடுஞ்சான் கிடையா கீழே வந்து நம்ம பெருமாளை விழுந்து வணங்கும் பொழுது அவரை சேவிக்கும் போது கிடைக்கக்கூடிய ஒரு சுகம் என்பது ஒரு அலாதியான ஒரு பிரியம்.
நம்ம அந்த கோயில்களெல்லாம் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாதம்லாம் இருக்கும். அந்த பாதத்தை வந்து அப்படியே எப்படி வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னா, நெடுஞ்சான் கிடையா வர்ஷிப் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. மனிதனுடைய வாழ்க்கையும் மனங்களும் அப்படித்தான். இதில் யாருமே ஈகோயிஸ்டிக் இருக்கக்கூடாது. அந்த ஆண் பெண் கணவன் மனைவி எல்லாருமே அப்படிதான். தேர் ஆல் ஈக்குவல் அப்படின்ற ஒரு எண்ணம், புரியுதுங்களா? அதெல்லாம் நம்ம நிறைய விஷயம் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், கற்றுக்கணும். அடுத்தபடியாக ஓம் விநாயகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை சார்ந்த நம்ம சார் வந்து கோபிதாஸ் அப்படின்னு நினைக்கிறேன். சார் எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்ப்போம். அவர் தான் இப்போ மைண்ட் வாய்ஸ்னு கொஞ்ச நேரம் சிரிச்சிட்டு இருந்தார். அவர் வந்து புலன் விசாரணை பண்ணுவோம், ஏன் சிரிச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். பொறியாளர் வாங்க சார், மைக் எடுத்துங்க. வணக்கம் சார், உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். உங்கள் பேர் என்ன? இன்ஜினியர் கோபிதாஸ். இன்ஜினியர் கோபிதாஸ். ஓகே சார். நம்மளுடைய நிறுவனத்தின் பேர் ஓம் விநாயகா கன்ஸ்ட்ரக்ஷன். நான் மதுரையிலேருந்து வரேன். ஸோ வி ஆர் இன்டு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், ரோடு ஒர்க்ஸு அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் பில்டிங்ஸ். வி ஆர் இன்டு மூவ் ஆன் டு இண்டஸ்ட்ரியல் பில்டிங்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நவ் ஸ்பெஷலைஸ் இன் ரெட்ரோஃபிட்டிங்ஸ். ஸோ இப்போ எக்ஸிஸ்டிங் பில்டிங் டெமாலிஷன் கண்டிஷன் இருந்தாலும் வி கேன் டூ ரெட்ரோஃபிட், ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரெங்தனிங் பண்ணி வி கேன் ரீகெயின் இட்ஸ் லைஃப் டு another 20-30 years. ஸோ இப்போ அதை பண்ணுறதுக்கு தான் ஆட்கள் கம்மியாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சிவில் இண்டஸ்ட்ரியில் கன்ஸ்ட்ரக்ஷனில் நிறைய வெர்டிகல்ஸை நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரொஃபைல் சார். சரிங்க சார். ஓகே. ஸோ ஆர்வமாக அங்கேருந்து நீங்கள் பேசுகிறத வந்து படம் எடுத்து கொண்டிருக்காங்க. யார் அவங்க? மனைவி சார். பக்கத்தில் அவங்க தான் மனைவி இருக்காங்க. மனைவி என்னுடைய பொண்ணு பையன் ரெண்டு பேர். ஸோ அப்படியே கொஞ்சம் எழுமி நில்லுங்க பாப்பா. குடும்பமாக. ஆமாம், எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. ஓகே, நன்றி. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஸோ ஆக்சுவலாக அவங்க தான் இங்கே நின்றுருக்கணும் கிட்டத்தட்ட. எஸ், ஏன்னா அவங்க தான் நிறுவனத்தை முழுசாக நடத்திட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? நான் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? அவங்க வந்து ஆக்சுவலாக அவங்க எம்எஸ்சி எம்ஃபில் பிஃபோர் மேரேஜ். ஓகே. ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்ததுக்கப்புறம் இப்போ சிவில் படிச்சுட்டு இப்போ ஆல்மோஸ்ட் இன்ஜினியராகவே ஆயிட்டாங்க. தனியாக இப்போ அவங்க ஒரு அந்த வாட்டர் ப்ரூஃபிங் கம்பெனி அவங்க நேமில் தனியாக ப்ரொப்ரைட்டர்ஷிப் பண்ணி அவங்க நடத்திட்டு இருக்காங்க. இது எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே சார். இதை தான் நான் எதிர்பார்க்குறேன். சரி, நான் நினச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாமே ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு இன்ஜினியர் அப்படின்னு சொன்னால் ஒய்ஃப் வந்து ஒரு இன்ஜினியர் தான். ஏன்னா ரெண்டு பேருமே அதே விஷயத்த பேசிப்பாங்க பாருங்க. எவ்வளோ கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்க. அப்போ என்ன சொல்கிறேன்னா, எல்லாமே ஒரு தமிழ் சினிமா பாடலில் கூட சொல்லுவாங்க, நீ பாதி நான் பாதி கண்ணே அப்படின்ற மாதிரி ஒரு சாங் ஒன்று வரும். இதுதான் லைஃப். திஸ் இஸ் கால்ட் அஸ் லைஃப். அப்போ அந்த ப்ரொஃபஷனலையும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கருத்து பரிமாற்றங்கள் பண்ணும் பொழுது அவங்களும் என்ன பண்ணுறாங்கம்மா அந்த விஷயத்துக்குள்ள. முதல்ல அவங்க என்ன லெக்சராக என்ன ஃபீல்டில் இருந்தாங்க? அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி எம்ஃபில் ஐடி. ஓ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியை வந்து அப்படியே சிவில் ஃபேக்கல்ட்டியாக மாற்றிட்டீங்க. அது அவங்களுடைய ஆர்வம் தான் சார். ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் மட்டும் கொடுத்தோம், அது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு இல்லை நான் இந்த பண்ணுறேன், நானும் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ தனியாக ஆல்மோஸ்ட் அவங்க இன்ஜினியரே ஆகிட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது நீங்கள் அதை பற்றி பேசணும். இப்போ அதை பற்றி மட்டும் தான் பேசுகிறோம். கொஞ்ச நாள் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுருவோம், சிவில் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பேசுவோங்கிற மாதிரிலாம் ஆரம்பிச்சாச்சு சார். இல்லை, உண்மையிலே நம்ம கேட்குறதுக்கு உண்மையிலே மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு குடும்பங்களில் பார்த்தா என்ன சொல்லுவோம்னா, ஒய்ஃப் வந்து ஏதாவது ஹஸ்பண்ட்டை கேட்குறாங்க அப்படின்னா, ஏங்க இன்னைக்கு எப்படி ஒர்க் போச்சுன்னா, உனக்குலாம் ஒன்றும் தெரியாது, நீ சும்மா இரு. இதெல்லாம் இந்த தமிழ் சமூகத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? உனக்கு ஒன்றும் தெரியாது. அதாவது நான் சொல்கிறது ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் குடும்ப தலைவி வீட்டில் ஏதாவது சொல்கிறா அப்படின்னா ஹஸ்பண்ட்கிட்ட இருந்து வர்ற வார்த்தை என்னமா, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சும்மா இரு. ஆனால் ரொம்ப பேத்தட்டிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிலர் இன்னும் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி யாராவது தயவு இங்கே யாருமே அப்படி இருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி யாராவது அந்த மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அதை எடுத்து வெளியே போட்டுருங்க. நம்மை விட ஆணை விட அதிகமான அறிவாற்றல் யாருக்கு இருக்குது, குடும்ப பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா பெண்களிடம் இருக்கிறது. ஏன்னா ஜென்ஸ் கூட சமயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் சரி விட்டுடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க அப்படி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வீடு கட்டுறது அப்படின்னு சொன்னால் கூட, இப்போ சார் வீட்டிலே ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னு வச்சுப்போங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மேடம் இருக்கிறாங்கன்னா உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோனை போடுவாங்க. ஃபோனை போட்டு, அப்பா நாங்கள் வீடு கட்டுறோம்ப்பா, எங்களுக்கு நிறைய காசு தேவைப்படுதுப்பா, கொஞ்சம் கொடுப்பா, அனுப்புப்பா. கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்காமலே அப்பா கேட்க மாட்டாங்க சார். முன்னாடி கேட்டாங்க போல, இப்போ யாரும் கேட்கறது இல்லை. இல்லை எப்போவுமே பொம்பளை பிள்ளைங்க கேட்பாங்க. எப்போவுமே பொம்பளை பிள்ளைங்கன்னா ஒரு உரிமையோடு வந்து என்ன பண்ணுவாங்க, எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, அப்பா நீங்கள் எனக்கு பண்ணுங்கப்பா. ஏன்னா அப்பாட்ட இருக்கும்போது தைரியமாக கேட்பாங்க. சப்போஸ் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் இல்லை அப்படின்னா கேட்க மாட்டாங்க பிள்ளைங்க. இருக்குது அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுமா. எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால்,
தான் வந்து என்னமா வேரோடு ஒரு இடத்துல இருந்து பிடுங்கி அந்த பெண் இன்னொரு இடத்தில் நடப்படுகிறாள். எவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் யோசிச்சு பாருங்க. ஒரு 25 வருஷம் 26 வருஷம் ஒரு இடத்துல அழகா அந்த பொம்பளை பிள்ளை வளர்ந்து வர்றா. அவளுடைய கல்வி, அறிவு, ஆற்றல் எல்லாமே எடுத்துட்டு திருமணம் அப்படின்னு என்ன பண்றோம், அப்படியே அந்த செடி என்ன பண்றோம், அப்படி வேரோட பிடுங்கி இன்னொரு இடத்துல வந்து நடுறோம். அந்த செடிக்கு நம்ம என்ன ஊற்றணும்? அன்பை பொழியணும், பாசத்தை கொடுக்கணும், நேசத்தை கொடுக்கணும். அப்படி அந்த செடிக்கு நம்ம எல்லாமே கொடுக்கும்போது அந்த செடி தான் வந்து அவள் தான் மனைவி, அவள் தான் ஆலமரமாக சொல்ல எனக்கே உடம்பெல்லாம் சிலிர்க்குது. அந்த ஆலமரம் தான் குடும்பமாக உயர்ந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரியலி வி சல்யூட் ஆல் விமன் பாப்புலேஷன். என்னன்னா நான் எப்பயும் ஃபீல் பண்ணேன்னா நம்ம ஜென்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து பிசினஸ்ல நிறைய முடிவு எடுக்க தடுமாற நேரத்துல ரொம்ப யோசிச்சுட்டு ஒரு பிரச்சனையை பயங்கரமா ஐயோ இதுக்கு என்ன அப்படின்னு தெரியலேன்னு அவங்க சிம்பிளா ஆன் த வேல இருந்தா சீப்போன்னு ஒரு இதை சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுதான் நமக்கு வந்து தீர்வா இருக்கும் கடைசியில. எல்லாருமே ஒரு கைத்தட்டல் கொடுங்களா. எல்லாரோட மைண்ட் வாய்ஸ் அதுதான். நம்ம வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருப்போம், என்ன பண்றது, என்ன டிசிஷன் மேக்கிங். ஆக்சுவலாக மேனேஜரியல் ஸ்கில்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஸ்கில் என்னன்னா டிசிஷன் மேக்கிங். அந்த டிசிஷன் மேக்கிங்கில் யார் இன்னொரு விஷயம் நம்ம தெளிவாக சார் சொன்னனால பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எந்த வீடுகளில் வந்து டிசிஷன் மேக்கிங் வந்து விமன் எடுக்கிறாங்களோ, வித் த கன்சல்டேஷன் ஆஃப் ஹஸ்பண்ட் ஒன்லி எடுக்கிறாங்களோ, அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கை தட்டலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, கை தட்டலாம், உண்மை. ஏன்னா இது வந்து ஒரு குடும்ப விழா மாதிரி தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா குடும்பங்கள் இல்லாமல், உறவுகள் இல்லாமல் மனிதன் சாதிக்கிறதுன்றது ரொம்ப குறைவு தான், சாதிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். மன ரம்மியத்தோட மன சமாதானத்தோட வரணும் அப்படின்னா ஃபேமிலி தான். சார் உங்கள் ஒய்ஃப்கிட்ட பிடிச்ச பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே பெஸ்ட்டு தான். ஓகே சார், அதான் எந்த விஷயம் வந்தாலும் ஹேண்டில் பண்ணிடுவாங்கங்கிற நம்ம தோண்டு இருக்கும்போது ஒரு இதில் ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது அவங்க அந்த நான் பார்த்துக்கிறேன் நீ ஓடு அப்படின்னு சொல்கிறதே எனக்கு ஒரு பெரிய விஷயமா தோணுது சார். அதுதான் எல்லாருமே ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி பேசுகிற வெற்றியாளர் தான் சொன்னார், நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை வந்து நான் என்ன சொல்றேன்னா, இதை வந்து இப்போ சார்லாம் ஒரு மிடில் ஏஜ் தான், இது 60 வயசில் புரிஞ்ச அர்த்தமே கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 60-70 ரியலைஸ் பண்ணுவாங்க, ஐயோ முன்னாடியே நான் அவன் சொல்கிறத கேட்டிருக்கலாமோன்னு. தயவு செஞ்சு அப்படியே தான் கருத்து இருந்தால் அதை எடுத்து போட்டுருங்க. 30 வயசு 40 வயசுக்குள்ளே இதை வந்து கற்றுக்குங்க. புரியுதுங்களா? நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது பேக் போனாக இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். ஸோ அப்போ நீங்கள் உங்கள் நிறுவனம் எங்கே இருக்குது சார், எந்த பகுதியில்? மதுரை. நம்ம பட் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்கோம். சரி சார், ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கலாம் சார். இப்போ ஒரு பட்ஜெட்டாக நம்ம இன்னைக்கெல்லாம் பட்ஜெட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, சாதாரணமாக ஏழை எளிய மக்கள் ஒரு மினிமம் இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னா எப்படி சஜஸ்ட் பண்ணுவீங்க சார் பட்ஜெட்டில்? சார் அதான் பட்ஜெட்டுங்கிறது நம்ம எந்த பட்ஜெட்டை தான் கட்டலாம் சார். ஸோ உங்ககிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ அதை கட்டி கொடுக்க முடியும். பட் எங்களோட நிறுவனத்தை நாங்கள் முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து அந்த ஸ்ட்ரக்சரல் குவாலிட்டி தான் சார். ஏன்னா இங்கே நிறையா இப்போ என்னன்னா ஒன்லி அந்த வெளியே ஜிகனா ஒர்க்கு, கலர்ஸ் காட்டுறது, இன்டீரியர் ஃபால் சீலிங் காட்டுறது மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கு நார்மலாக. அதை மீறி நம்ம இதை வந்து ஒரு சஸ்டைனபிள் பில்டிங்காக இது நம்ம வந்து நிற்கணும், 40-50 இயர்ஸுங்கிற லைஃபே இன்னைக்கு இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி பில்டிங் நாங்கள் கட்டி கொடுப்போம். எந்த பட்ஜெட் இருந்தாலும் ஸ்ட்ரக்சரை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கட்டி கொடுக்குறது ப்ரொஃபஷனல். அதாவது அந்த குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது. ரொம்ப நல்ல விஷயம். நம்மலாம் ரொம்ப பெருமையாக சொல்லலாம், தாத்தா காலத்தில் கட்டினது ஒரு சின்ன விரிசல் கூட விடலை, ஆனால் நம்ம நேற்றுக்கு கட்டினதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிராக்காக இருக்குது அப்படின்னு பேசுகிறோம் சார். நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புது வீடு நம்ம கிரகப்பிரவேசத்துக்கு போகும்போது கூட உள்ளே பார்த்தோன்னா நம்ம அப்ரப்டாக அப்படியே கண்ணில் தெரியுது, ஒரு சின்ன கிராக் தெரியுது. என்ன ரீசன் சார் அதுக்கு? சார் செட்டில்மெண்ட் கிராக்ஸ் நிறைய ரீசன்ஸ் நிறையா இருக்குது சார். 20-30 இது இருக்குது. பட் அதில் செட்டில்மெண்ட் கிராக்ஸுங்கிறது மினிமம் நார்மலாக வர விஷயம் தான். அது வந்து என்ன மாதிரி தான் சொல்கிறேன், நம்ம இந்த ஸ்ட்ரக்சரில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனை சார். ஸ்ட்ரக்சரல் டிசைன் வாங்குறது கிடையாது. சாயில் டெஸ்ட், இந்த சாயில் எவ்வளோ லோடு தாங்கன்னு கண்டுபிடிக்காம யார் வேணாலும் நீ கட்டலாம் ஆகிடுச்சு சார். இன்னைக்கு ஒரு பில்டிங் நீங்கள் கட்டிட்டு பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் கட்டிடுவீங்க, அடுத்தது நானே கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி போயிடுவீங்க. ஸோ அதில் வந்து அந்த ப்ரொஃபஷனல் டச் வந்து இன்ஜினியர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும். அது இல்லாமல் பண்ணுறதுனால இது என்ன இதுதானே இந்த காங்கிரீட் கலவை கலக்கிறாங்க கொட்டுறாங்க, இது நம்ம பண்ண தெரியாதான்னு நினச்சிடுறாங்க. இல்லை இவர் சார் சொல்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம சாதாரணமாக கேஷுவலாக சொல்லுவாங்க, கண்ணு பார்த்தா கை வேலை செய்ய போகுது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நிறைய பேர் கட்டிகிட்டு இருக்காங்க.
ஸோ அது வந்து தவறு அப்படின்றத வந்து எடுத்து சொல்றேன். அதில் நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. தண்ணி ஊற்றுறதுலேருந்து இது இவ்வளோதான் பண்ணணும், எப்படி மண் எடுக்கிறாங்க அது போடுறதுலேருந்து அது வந்து வெளியே தெரியாது. ஜஸ்ட் கண்ணால் பார்க்குறது எப்போ அது நார்மலாக சொல்லுவாங்களே நல்லா சம்பாதிக்கிறான் அவன் நிறைய காசு இருக்குன்றது, அவன் உள்ள போய் அவன் பிஸ்னஸ் பண்ணாலும் தெரியும் அது எவ்வளோ லாஸ் ஆகுதுங்கிறது. அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ அது டீட்டெயிலாக உள்ளுக்குள்ள அந்த ப்ரொஃபஷனலாக உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடக்கும். எதுக்கு அதை பண்ணுறோங்கிறது இருக்கு. இங்கே கலக்கிறது அங்கே கலக்கக்கூடாதா, அது ஏன் அங்கே கலக்குறோன்றது இருக்கு. ஸோ அது தெரியாமல் பண்ணுறதுனால நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சார் இந்த கலக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து கலக்கிட்டு இருக்கீங்க இன்ஜினியரிங் ஃபீல்டு, சிவில் ஃபீல்டு. ஸோ தொடர்ந்து வந்து உங்கள் பயணம் வெற்றி பயணமாக அமையட்டும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. நன்றி நன்றி. அடுத்தபடியாக ஏவிஎன் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தை சார்ந்த நண்பரை வந்து மேடைக்கு அழைக்கிறோம். உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே ஸோ இப்போ நம்ம வெற்றியாளர்கள் பேசுறது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியா? யூஸ்ஃபுல்லாக இருக்கா? கண்டிப்பாக. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சார் வாங்க சார். ஏன்னா இன்றைக்கி வாழ்க்கையில் வந்து நமக்கு வார்த்தை வைட்டமின்கள் வந்து நமக்கு தேவைப்படுது. நம்ம எல்லாருமே நம்ம நினைச்சிட்டு போனால் சரியாக தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் யாராவது ஒருத்தர் தேர்ட் பார்ட்டி யாராவது சொல்லும்போது தான் ஓகே இந்த இடத்த கொஞ்சம் சரி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அந்த மென்டல் கனெக்ஷன் வந்து மன சமாதானம் என்பது ரொம்ப தேவை. சார் வாங்க சார். உங்கள் பேர் சார்? நிஜில். நிஜில் 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 வாங்க, கிட்ட வாங்க சார். ஓகே ஓகே சார். அங்கே பாருங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். மைக் கிட்ட வச்சு. என்னோடய பேர் நிஜில். நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வர்றேன். ஏவிஎன் ஆர்கிடெக்ட்ஸுக்கு தான் கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கிறோம். நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் இன்டீரியர் ரெண்டுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். கடந்த ஒரு 10 வருஷமாக இதில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே மெட்டீரியலும் குவாலிட்டியாகவே கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்றாப்புல நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். சார் இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் அப்படின்னு சொன்னால், குமரி மாவட்டம் அப்படின்னாவே நம்ம தென்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். ஒரு இயற்கை எழிலெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மரம் செடி கொடிகள்லாம் பச்சை பசேல்னு இருக்கும் அந்த ஊர். கண்டிப்பாக. சரிங்க சார். இப்போ எந்த வருஷம் இந்த ஃபீல்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிங்க சார்? எப்போ வந்தீங்க? நான் இப்போ வந்து ஒரு 10 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். 10 இயர்ஸ். இதுக்கு முன்னாடி என்னோட அப்பா கான்ட்ராக்டராக இருந்தார். ஸோ அவர் வந்து ஒரு 35 இயர்ஸாக இந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ அப்பா. நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து ஒரு 10 இயர்ஸாக நான் பண்ணிட்டு. ஸோ அப்பாவுடைய வழியை பின்பற்றி நீங்கள் வந்துட்டீங்க. சரிங்க. இப்போ உங்கள் கூட யார் யார் வந்திருக்காங்க? இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்திருக்கிறாங்க. ஃபேமிலி வர முடியல கொஞ்சம். ஓ ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் வேறு இருக்குது. எத்தனை பேர் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு? 4 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. எங்க அந்த 4 நண்பர்களை உங்களோட சேர்த்தா 5 பேர் பஞ்சதந்திரமா? எங்க நண்பர்கள் எங்க? இப்போ வெளியே போயிருக்கிறாங்க. யார் இருக்கா? கார்த்திகா. ஓ கார்த்திக். ஓகே ஓகே, வெரி குட் கார்த்திக். ஸோ 5 பேர் நண்பர்கள் வந்து சாலிடாக வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே உங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்களா? மாவட்டத்தை சேர்ந்தவங்க. சரிங்க. இப்போ கொஞ்சம் மைக் கிட்ட வச்சுங்க சார். இப்போ உங்கள் தந்தையாரிடம் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன சார்? அவர்கிட்ட வந்து நீங்கள் அவர் வந்து 35 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்காரு. நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்பாட்ட வந்து? எந்த ஒரு விஷயமும் பண்ணும்போதும் ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு பண்ணுறது அவரோட ஒரு மெயினான ஒரு ஹேபிட். அப்பாவோட ஹேபிட் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு பண்ணணும். ஓகே. கண்டிப்பாக அந்த பண்ணுற விஷயத்தில் ஒரு டிராபேக்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகே. உள்ள இறங்கினா அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். இறங்கினா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். ஏன்னா அப்பாட்ட வந்து இவ்வளோ விஷயம் கற்றுட்டு இருக்காரு. ஏன்னா இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்லாம் இங்கே நிறைய பேர் இருக்கீங்க. நிறைய பேர் என்ன யோசிப்போம் அப்படின்னா, அப்பா அப்படின்னாவே என்னப்பா தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. கண்டிப்பாக அப்படி இல்லை. நான் உங்களை சொல்லலை சார், நான் பொதுவாக சொல்கிறேன். பேசிக்கிட்டே இருக்கிறாரு, நிறுத்தவே மாட்டேன்றாரு, எனக்கு செய்கிறதுக்கான ஒரு ஃப்ரீடமே கொடுக்கலையே, அப்புறம் நான் எப்படி அச்சீவ் பண்ணுறது? எல்லாருமே நீங்கள் அந்த ஒரு படம் வந்து ஒரு சினிமா ஒன்று பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சந்தோஷ் சுப்பிரமணியமா, அது எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்ச படம். எத்தனை பேர் பார்த்தீங்க அந்த படத்தை? நான் ஐம் நாட் ப்ரொமோட்டிங் த மூவி. சந்தோஷ் சுப்பிரமணியம் எத்தனை பேர் பார்த்தீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. ஏன்னா வீட்டில் வந்து ஒரு மகனை வச்சிருக்கிறவங்க இல்லை ஒரு மகளை வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். அதில் கிளைமேக்ஸில் வந்து ஒரு டைலாக் அந்த கேரக்டர் சொல்லுவாங்க, நான் விளையாட வேண்டிய விளையாட்டை கூட என்ன பண்ணீங்கப்பா, நீங்கள் தான்ப்பா விளையாடிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு டைலாக். நான் எப்படி அப்பா என்ன நினச்சிட்டு இருப்பாருன்னா, பையனுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறேன். ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்களோட ஃப்ரீடம் ஆஃப் திங்கிங்கே நம்ம இது பண்ணுறதில்ல, அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை இது பண்ணுறதில்ல. நம்ம சின்ன வயசில் என்ன பண்ணியிருப்போம், நம்ம ட்ரெஸ் பாருங்கள், இந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப அழகாக ட்ரெஸ் அந்த அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க, மேடம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸு, அந்த ஷூஸு எல்லாம் பார்த்து பண்ணுவாங்க. அதே மேபி வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அவனுக்குன்னு ஒரு சாய்ஸ் வரும். ஒரு டீனேஜில் அவனுக்குன்னு ஒரு சாய்ஸ் வரும். அப்போ அவனுக்கான ஒரு ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். இல்லை அப்பா உனக்கு எப்பவுமே பெஸ்ட்டாக தான்டா செய்வேன்,
அந்த படத்தை பார்த்தோன்னே ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடுன்னா, எனக்கு இந்த கலர் பிடிக்காது டேடி, ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காக தான் அந்த கலர் ட்ரெஸ்ஸை நான் போட்டேன் அப்படின்னு அந்த கேரக்டர் சொல்லுவான் பாருங்க, எப்படி இருக்கும் அந்த சீன்ஸ். ஸோ அது மாதிரி ஏன்னா ஒரு தந்தை மகன் உறவுகள் அப்படின்னு சொல்லும்போது நான் இவரை சார சொல்ல ஒரு பொதுவாக வந்து சொல்கிறேன். ஸோ எப்பயாவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, இல்லை அப்பா வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுறாரு, இல்லை எனக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஏதாவது நினச்சிருக்கீங்களா? இல்லை, கண்டிப்பாக அப்படி நினைக்கல. ஓகே. அதாவது தந்தையை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். அதாவது ஒரு கற்றறிந்தோர் அவையில் வந்து அப்பா என்ன பண்ணுமா, அந்த பிள்ளையை கொண்டு போய் முந்தி இருப்ப செயல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சனாக கொண்டு போய் உட்கார வைக்கணுமா. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் கொண்டு போய் உட்கார வைப்போம்ல, ஸ்கூலில் கொண்டு போவோம், காலேஜில் கூட்டிகிட்டு போவோம், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி உங்களை வந்து ஒரு பெரிய லெவலாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு அப்பா. கண்டிப்பாக. சரிங்க. கன்னியாகுமரியில் எந்த பகுதியில் நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க? நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம்ங்கிற. நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அப்படின்ற ஒரு பகுதியில் வச்சுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ இப்போ அப்பா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம் சார். சரி. இப்போ உங்களுக்கு உறுதுணையாக எத்தனை பேர் இருக்காங்க சார் உங்கள் ஆஃபீஸில்? எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க உங்ககிட்ட? ஆரம்ப காலகட்டத்தில் நான் மட்டும்தான் போய் டைரெக்டாக இன்டீரியராக இருக்கட்டும், நானே போய் டைரெக்டாக கஸ்டமர் அப்ரோச் பண்ணிட்டு இருந்தேன். சரி. ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த 10 இயர்ஸ் கேப்பில் வந்து ஒரு 10 பேர் ஸ்டாஃபு நான் ஹையர் பண்ணி நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. சரி. வேலையோட பார்ட்ஸ் நான் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்குறேன். அது போக லேபர்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் அப்பா வந்து உங்களை என்னைக்காவது கூப்பிட்டு டேய் மகனே சூப்பராக பண்ணுறா அப்படின்னு எப்போயாவது தட்டி கொடுத்துருக்காரா? கண்டிப்பாக. இன்னைக்கு வரும்போது கூட இந்த அவார்டு வந்து கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக நீ தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து அனுப்பினாங்க. அவர் நெகிழ்ச்சி அவராக இருப்பாருங்க. எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுங்க பாருங்க. இந்த அப்பாக்கள் வந்து வாய்ப்புகளை கொடுத்தா மட்டும் போதாது, அப்பப்போ என்ன பண்ணணும், பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணணும். எஸ் கமான் நல்லா பண்ணுறீங்க, வெரி குட் அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக அப்பாவுடைய அன்பு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் மென்மேலும் வளர்வீர்கள் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே. மிஸ்டர் எஸ் சுரேஷ்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வெரைட்டி பில்டர்ஸ் சென்னை அவரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். சுரேஷ்குமார் சார் இருக்காங்களா? வெற்றியாளர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. வாங்க வாங்க தம்பி வாங்க, மைக் எடுத்துங்க சார். சார் உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். குட் ஈவினிங் ஆல். ஐம் சுரேஷ்குமார், வெரைட்டி பில்டர்ஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன் சென்னையில். ஸோ நான் ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு 10 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன் கன்ஸ்ட்ரக்ஷன். சரிங்க சார். இங்கே இப்படி வந்துருக்கு சார், ஏன்னா நிறைய பேர் வந்து உங்களை படம் எடுக்கிறதுக்காக காத்துட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இடையூறாக இருக்காது. சரி சார். இப்போ சென்னையில் எங்கே ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க நீங்கள்? சூளையில், புருஷாக்கம் பக்கத்தில். ஆமாம், கொஞ்சம் க்ளோஸில் மைக்கை. பார்த்தா ஒரு ஜிம் பாடி பில்டர் மாதிரி இருக்கீங்கன்னா, ஜிம் ஏதாவது போகிறீங்களா? போயிட்டு தான் இருக்கீங்களா? பார்த்தாவே தெரியுது. ஸோ ஏதாவது ஒர்க் அவுட் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. இல்லை, இந்த ஃபீல்டில் வந்து நம்மளை வந்து எனர்ஜியாக வச்சுக்கணும். ஆஹா, இந்த ஃபீல்டில் வந்து நம்மளை எனர்ஜியாக வச்சுக்கணும். எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணீங்க ஜிம்மில்? இன்னைக்கு போல. நேற்றுக்கு என்ன பண்ணீங்க? வந்தாச்சு. நேற்றுக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணீங்க? முந்தா நேற்று ஷோல்டர் கிளாஸ் பண்ணீங்க. ஓ, அதனால தான் இன்னைக்கு ஷோல்டர்ஸ் பரவாயில்ல, அப்போ கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இவர் வந்து ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. இப்போ இதில் இங்கே வந்திருக்கக்கூடிய வெற்றியாளர்கள் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உடலினை உறுதி செய் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. நம்ம இன்னைக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், உட்காரோம், எழும்புகிறோம். அதில் வந்து ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே நமக்கு தேவையான நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய சிறப்பு அழைப்பாளர்கள்லாம் இங்கே வந்து வருகை தந்திருக்காங்க. எல்லாருமே ஒரு உற்சாகமான கைத்தட்டலை கொடுக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். சார் வாங்க சார், வாங்க 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 சார். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த உடலினை உறுதி செய் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருக்குமே உடற்பயிற்சி என்பது தேவையான ஒரு ஒன்றாக இருக்கிறத பார்க்குறோம். சரி சார், ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் இந்த ஃபீல்டில் வர்றதுக்கு யார் சார் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்தது? யார் எப்படி வந்துருங்க சார்? யார் உங்களுக்கு வந்து? ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் சார். ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் வந்து மோட்டிவேட் ஆகி வந்தேன். ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நீங்கள். ஓகே, சரி. எப்படி இந்த கம்பெனியை ரன் பண்ணுறீங்க? இதில் வரக்கூடிய சேலஞ்சஸ் என்ன, சக்ஸஸ் என்ன சார் இதில்? சார் சேலஞ்சஸும் பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகும்போது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த விஷயம் என்னன்னா ப்ரைஸ் ஹைக் ஆகுது. ஓ, ப்ரைஸ் ஹைக் ஆகுது. ஓகே, ப்ரைஸ் ஹைக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் ப்ரைஸ் ஹைக். ஓஹோ. ஸோ அந்த ஃபேஸை வந்து எங்களுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு சேலஞ்சு தான் நாங்கள் ஒரு பெரிய சேலஞ்சஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஓ, அந்த ப்ரைஸிங் தான் பண்ண முடியல. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நம்ம கஸ்டமருக்கு என்ன அக்ரிமெண்ட் கொடுக்குறோமோ, என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறோமோ, சரி, அதை நம்ம முடிச்சோம். அது ஒரு ப்ராப்ளம் இல்லாமல். சரி சார். இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க சார்? 13 இயர்ஸ். ஓ, 13 வருஷமாக இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் சார்.
இப்போ இங்கே யார் யார் வந்திருக்காங்க இங்கே உங்களை? எங்கள் அம்மா அப்பா வந்திருக்காங்க. அம்மா அப்பா வந்திருக்காங்க. எங்கள் மாமா வந்திருக்காங்க. ஓ, அம்மா அப்பா மாமா வந்திருக்காங்க. எல்லாருமே கொஞ்சம் யார் சார்? ஒய்ஃப் வந்திருக்காங்க. ஓகே, எல்லாருமே அப்படியே கொஞ்சம் எழும்பி நில்லுங்க பார்ப்போம். ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. ஓகே, நன்றி நன்றி. இப்போ இன்னும் அந்த காட்சி வந்து பார்க்கும்போது இந்த பக்கம் யாரு அப்பா இருக்காங்களா? இந்த பக்கம் சார். இங்கே இப்போ இந்த பக்கம் மாமா இருக்கிறாங்க. அந்த பக்கம் அப்பா அவர் வெளியே போயிருக்காரு. இவங்க இந்த பக்கம் அம்மா இருக்காங்க. இந்த ஒரு காட்சி வந்து ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி. இதுக்காக எல்லாருமே நம்ம ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது இணைந்து வந்து, அதாவது மாமனார் மாமான்றது நீங்கள் மாமனார் சொல்றீங்களா? அம்மா. ஓகே. அவர் அதாவது இப்போ ஒரு குடும்பமாக வர்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம். இப்படி எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சரி நம்ம மட்டும் தனியாக அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தால் போதுமே, அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்களை நம்ம கூட்டிகிட்டு போகணுமா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சில எண்ணங்கள் வந்து வந்துடுது. ஆனால் அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை கண்டிப்பாக அழைத்து கொண்டு போக வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக இங்கே வந்திருக்காங்க பாருங்க. ஸோ அதுக்காகவே மீண்டும் ஒரு முறை நம்ம உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா இதுதான் லைஃப். நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருமே வந்து ஒரு தனித்தனி தீவுகளாகலாம் இருக்க முடியாது. இப்போ சப்போஸ் வந்து ஜென்சிலலாம் வந்து ஒரு கான்செப்ட்னா, நான் மட்டும் தனியாக இருக்கிறேன், இல்லை நாங்கள் மட்டும் தனியாக இருக்கிறோம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் நாங்கள் தனியாக இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இல்லை, சின்ன சின்ன தீவுகளாக பிரிந்து போகலாமா அப்படின்ற எண்ணங்கள் இருக்கிற காலகட்டத்தில், ஆனால் இது போன்ற வாங்க நம்ம எல்லாரும் ஒன்றா நம்ம சேர்ந்து போகலாம், ஒரு விழாவுக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் வந்திருக்கீங்க பாருங்கள். நிச்சயமாக வந்து இறைவனுடைய ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு இருக்கும் சார். சரிங்க சார். இப்போ உங்கள் மனைவிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சார்? பொறுமை. பொறுமை. பா, சரி, எவ்வளோ தூரம் அவங்க பொறுமையாக இருப்பாங்க? எவ்வளோ தூரம்னா இல்லை, அவங்க சப்போஸ் நீங்கள் கோவப்பட மாட்டீங்க. ஏன்னா எந்த ஆம்பளையாலையும் வந்து பெரும்பாலும் கோவப்படவே முடியாது. சிரிச்சிடுறாங்க. கோவப்பட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னது பாவப்பட வேண்டியிருக்கும். நம்ம தான் அல்லது பாருங்க, நிறைய பேர் வந்து நிறைய லேடிஸ் வந்து சிரிக்கிறாங்க. ஏன்னா அப்படி ஏதாவது கெத்தா கோவப்பட முடியுமா? நம்ம ஒய்ஃப்கிட்ட ஏதாவது கோவப்பட முடியுமா? முடியாது. அதாவது நம்ம வடிவேல் படத்தில் சொல்லுவாங்க, படுத்தே விட்டான் ஐயா அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அதுதான் நல்ல ஒரு விஷயம். ஏன்னா நிச்சயமா நான் என்னுடைய அட்வைஸாக மட்டும் இல்லை, ஒரு ப்ராக்டிஸாக இதை சொல்கிறேன். இந்த படுத்தே விட்டான் ஐயா அப்படின்றது இல்லை. ஒய்ஃப்கிட்ட வந்து கோபமே படாதீங்க. எதுக்கு? நம்ம ஒய்ஃப் வந்து ஜெயிக்கவே முடியாது. அவங்கள ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க. வேணா அவங்களுடைய மனசை வந்து ஜெயிக்க முயற்சி பண்ணுங்க. புரியுதா? இந்த பர்மனன்ட் பிளேஸ் வந்து அதில் அது கிடைச்சாவே நமக்கு போதும். ஸோ உங்கள் ஒய்ஃப் என்ன படிச்சிருக்காங்க சார்? அவங்க என்ன படிச்சிருக்காங்க? பயோடெக்னாலஜி. ஸோ நீங்கள் உங்கள் ஒர்க்குக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களா? வர்றாங்களா? வர்றாங்க. ஓகே. ஸோ இப்போ அவங்களும் இந்த சிவில் ஃபீல்டெல்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சு. சிவில் ஃபீல்ட்லாம் கிடையாது, ஆஃபீஸ் என்ட்ரி டைப் ஆஃப் ஜாப்ஸ்ல என்ட்ரி டைப் ஆஃப் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ சீக்கிரம் அவங்களும் வந்து இன்ஜினியர் ஆகிடுவாங்க. ஏன்னா இப்போ தான் ஒரு சார் சொன்னார், கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது என்ன சொன்னாங்க, மெதுவாக தான்ப்பா வந்தா, தென்றல் போல வந்தா, புயலாக மாறிவிட்டாள் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ நான் இன்ஜினியரா இல்லை அவ இன்ஜினியரான்னு தெரியல அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அதுபோல் அவங்களும் வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. சரி சார், உங்கள் எதிர்கால லட்சியம் என்ன சார்? சார், என்னோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து அவங்களோட சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கம்ப்ளீட்டாக என்ன ப்ராஜெக்ட்ஸ் எடுத்தாலுமே அவங்களோட 100% கொடுத்து அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுதான் கோல், அதுதான் லட்சியம். ஓகே சார். அது ஒழுங்காக நடந்தாலே நம்ம ஹைட்ஸ் போயிடுவோம். ஓகே, சூப்பர் சார். எல்லாருமே சாருக்கு வந்து ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். நீங்கள் நினைச்சபடி நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணுவீங்க, நம்பிக்கை இருக்குது சார். நன்றி நன்றி சார். தேங்க்யூ 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 சீஃப் கெஸ்ட். தேங்க்யூ சார். ஸோ அப்போ எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க, என்னென்னா மனைவியை வந்து எப்படி பிடிக்குன்னா ரொம்ப பொறுமையாக இருக்கிறாங்க மனைவி அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த பொறுமையை யாருமே வந்து சீண்டி பார்க்கவே முடியாது. என்ன மேடம், சீண்டி பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. அதனால நாங்கள் பொறுமையாக தான் பார்ப்போம். அடுத்தபடியாக நம்ம அழைக்கக்கூடிய இனிய நண்பர் திரு ரமேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரமேஷ் அவர்கள், உங்களுடைய உற்சாகமான கரவொலிக்கு மத்தியிலே எல்லாருமே ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுக்கலாம். வாங்க சார். ஸோ அப்போ சார் வாங்க 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 சார், வாங்க, மைக் எடுத்துங்க சார். உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். சார், என்னோட பேர் ரமேஷ். கிட்ட வாங்க சார். மைக்கை க்ளோஸாக வச்சுங்க. என்னோட பேர் ரமேஷ். ரமேஷ், ஓகே. கம்பெனி பேர் ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷன்.
என்னோட அப்பா பேரில் தான் ஆர்கேன்றது ராதாகிருஷ்ணன் சார். ஓகே. எங்கள் அப்பா ஏற்கனவே சப்கான்ட்ராக்டர்னா ஒரு சின்ன சின்ன ஒர்க்கு எடுத்து பண்ணுற பண்ணிட்டு இருந்தாருங்க சார். சரிங்க சார். நான் காலேஜ் போய் முடிச்சு போகக்குள்ள லீவ் நாளில் போயிட்டு எங்கள் அப்பா கூட போவேன். அப்பா கூட போவாங்க சார். போயிட்டு அந்த ஒர்க்கை பார்ப்பேன். சின்ன சின்ன பில்டிங்லாம் பண்ணிட்டு இருக்க பார்த்துட்டு இருந்தேன். 2005 வந்து ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தை அப்பா என்னோட பேர்லேயும் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணேங்க சார் நான். சரி. இன்றைக்கி நான் வந்துட்டு நல்லா பண்ணிகிட்ருக்கேன் சார். ப்ரைவேட்டில் ஒர்க் நல்லா பண்ணிகிட்ருக்கேன் சார். ப்ரைவேட்டில் அவங்களோட கஸ்டமரோட மனசு திருப்தியாக பண்ணிகிட்ருக்கேன் சார் நான். அதே மாதிரி வந்துட்டு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்துட்டு பேஸ்மெண்ட்டுக்கு வந்து சாயில் டெஸ்ட் போட்டு முறையாக எடுத்து அதுக்கு டிசைன் வந்துட்டு பண்ணி சீல் டிசைன் வாங்கி M30 கார்னர் போட்டு ஸ்ட்ரக்சர் என்னோட இதில் ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட்டாக பண்ணிவிடுவேன் சார். அவங்களோட கஸ்டமரோட விருப்பப்படி அதோட டைல்ஸு, பாத்ரூமோட இன்டீரியரு, கிச்சன் இன்டீரியரு இதெல்லாம் அவங்களோட விருப்பப்படி தான் சார் நான் பண்ணுறது எல்லாமே பண்ணிட்டுருக்கேன் சார். ஸோ ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்கள் தந்தையார் வந்து கற்றுக் கொடுத்த அந்த பணியை நீங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்பா வந்து பண்ணிட்டு இருந்தாரு சார். இப்போ பண்ணுறதுல விவசாயம் பண்ணிட்டு இருக்காருங்க சார். அப்பா பண்ணிட்டு இருக்காரு. அப்பாவோட ஒர்க்கை பார்த்து எனக்கு அந்த இன்ஸ்பிரேஷன். சரிங்க சார். வாங்க சார், கிட்ட வாங்க. உங்கள் அப்பாட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன சார்? சார் அப்பாவோட ஹார்ட் ஒர்க் தாங்க சார். ஹார்ட் ஒர்க்குங்க சார். எப்பவுமே டைம் கீப் பண்ணுவார். ஆமாம், கீப் பண்ணுவாருங்க சார். கஸ்டமரை வந்துட்டு எக்காரந்த கொண்டு வந்துட்டு அவங்களோட விருப்பத்தை விருப்பப்படி அவங்க படி தான் பண்ணுவார் சார். அது இன்னும் நிறையா சொல்லியிருக்காரு. நம்ம வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறது ரெண்டாவது, அவங்களோட விருப்பம், அவங்களோட விருப்பத்தை கேட்டு அது தகுந்த மாதிரி மனநிலையோட அந்த வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். சார் சொல்லும்போது ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா, டைம் கீப் அப் பண்ணுவார். அதுதான் வந்து பிஸ்னஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சக்ஸஸுக்கான காரணம் என்னென்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் தான். இப்போ நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இத்தனாம் தேதி நம்ம முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால். ஆமாங்க சார். அவங்க வந்து அவங்க டேட் வச்சிருப்பாங்க சார். கிரகபிரவேச டேட் வச்சிருப்பாங்க. அதில் ஒரு 5 days இல்லை 10 days பேக் முன்னாடியே முடிக்கணும் சார். அதே மாதிரி வந்து நைட் பக்கம் பண்ணுவாங்க சார். அதை அதுக்கான டைம் கேட்போம். கேட்டு அப்புறம் தான் பண்ணுவாங்க சார். அதை அந்த டைமுக்கு அவங்களுக்கு அந்த தொந்தரவு இல்லாமல் பண்ணி கொடுப்பாங்க சார். அந்த மாதிரி. ஓகே, ரொம்ப ரொம்ப சார். இப்போ நீங்கள் சார் கிட்ட வாங்க, நெருங்கி வாங்க சார். இப்போ நீங்கள் சொல்கிற கருத்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் அழகேசன் சார், ஐஆர்எஸ் சார் வந்து வருகை தந்திருக்கிறாரு. அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நம்ம சேவா பாலம் அமைப்பை சேர்ந்த அருமை அண்ணன் இருளப்பன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறாரு. அவருக்கு எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் சார். அதாவது தந்தையாரிடமிருந்து அந்த கடின உழைப்பை வந்து நீங்கள் கற்றுக்கொண்டீங்க. அதே போல் வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கற்றுக்கிட்டீங்க. அதே போல் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக ஆகணும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். இங்கே யார் யார் வந்திருக்கீங்க? நீங்கள்? என்னோட ஒய்ஃப் வந்திருக்காங்க சார். அப்படியே பசங்க 2 பேர் வந்திருக்காங்க. ஆமாம், அப்படியே அவங்கள எழுப்பி நிற்க சொல்லாமே யார்? ஆமாம், ஓகே. எல்லாருமே வந்து ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்ப்போம். ஓகே, சூப்பர், நன்றி. உட்காருங்க மேடம். ஸோ அப்போ உங்களுடைய நீங்கள் இப்படி வாங்க, ஏன்னா மறைக்கக்கூடாதுல. அவங்க படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி சார், உங்கள் ஒய்ஃப்ட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சார்? சார் இப்போ எனக்கு அவங்க ஃபுல்லாக சப்போர்ட் அவங்க தான் சார் இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ஒரு ஆள் மட்டும் பண்ண முடியாதுங்க சார். அதை ஒருத்தவங்க ஆஃபீஸை பார்க்கணும். ஆஃபீஸை பார்த்து கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அவங்க வரவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்க என்ன கேட்குறாங்க, முதல்ல என்ன சொல்ல வராங்க, அவங்களோட மைண்டில் எப்படி இருக்குது, எப்படி தேவைப்படுது அவங்களுக்கு. நான் என்ன கேட்குறேன், அதை நீங்கள் கேட்க மாட்டீங்களா? அவங்கள வச்சு தான் கேட்பீங்களா சார்? அவங்க வந்து நம்ம இல்லாத நேரத்தில் கன்ஸ்ட்ரக்ஷனை போய் பார்க்கணுங்க சார். நம்ம போய் பார்க்கணுங்க சார். இவர் சும்மா தான் கேட்டு பார்க்குறேன் இவர்கிட்ட. நம்ம போய் டெய்லி போய் பார்க்கணுங்க சார். வந்து அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா, நம்ம கொடுத்த குவான்டிட்டி படி கரெக்டாக பண்ணுறாங்களா, குவாலிட்டி படி பண்ணுறாங்களா, டிசைன் மெஷர் படி அவங்க பண்ணுறாங்களா சார். காங்கிரீட்டில் வந்து இப்போ அந்த ஒர்க்கு நீங்கள் அதை கரெக்டாக பண்ணுறாங்களா உங்கள் ஒய்ஃபு? சார் பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்போ ஆஃபீஸ் இல்லாமல் அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க சார். அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஆமாங்க, நம்பலாமா சார்? உண்மையா சார்? நான் நம்பி பார்த்துட்டு இருக்கேன் சார். நம்பிக்கை வச்சுட்டீங்க அவங்க மேலே? நம்பிக்கை சார். அவங்க எல்லாமே எனக்கு பண்ணிட்டு இருக்காங்க சார். எல்லாமே எல்லாரும் கை தட்டுங்கப்பா. இல்லைன்னா அவர் அவ்வளோதான் பண்ணுறீங்கப்பா. நம்ம சும்மா தான் கேட்டோம். அவங்க கண்டிப்பாக பண்ணுறாங்க சார். 40% ஒர்க்கு அவங்களால தான் சார். எல்லாமே சார். எல்லாமே சார் பாருங்க, 40% ஒர்க்கு அவங்க தான் பண்ணுறாங்களாம். இப்போ எனக்கு வர டவுட்டாக இருக்குப்பா, இங்கே இன்ஜினியர் யார்? இப்போ மேடம் சிவில் இன்ஜினியரிங் படித்த சிவில் இன்ஜினியரும் சொல்லார், என் ஒய்ஃபு தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க தான் இன்ஜினியர்ன்றாங்க. இன்னொரு சிவில் இன்ஜினியர் சொல்லார் பயோடெக்னாலஜி படித்தவங்க தான். இப்போ என்னதான் நடக்குது இங்கே? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ரியலி வி ஆர் ஸோ ஹாப்பி. நம்ம இல்லைங்க சார், அவங்க தான் சார் பார்க்குறாங்க. ஃபேமிலியும் பார்த்துக்குறாங்க. அதே நேரத்தில் நம்ம வந்து ஒர்க்கை பார்த்துக்குறாங்க சார். பாருங்கள், அவங்க இல்லைன்னா நான் இல்லை. சே இங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாருமே, ஒரு ஜென்ஸுக்கு எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்ப்போம். எவ்வளோ பாருங்கள், அதாவது சொல்லுவாங்க அவங்க இல்லைன்னா நான் இல்லை. இதுதான் வந்து ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக சார். ஏன்னா ஒரு குடும்பம் வளர்கிறது, வளர்ச்சி பெறுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். ஸோ அவங்க
அவங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சார் உங்களுக்கு? ரொம்ப பிடிச்ச விஷயம் தானேங்க சார், டைமுக்கு கீப்பப் பண்ணி அந்த ஒர்க்கை போய் டைமில் பிடிக்க சொல்லுவாங்க. பிஸ்னஸை போய் பாருங்கள், இதெல்லாம் நான் ஆஃபீஸில் நான் பார்த்துக்கிறேன், பிஸ்னஸ் போய் பாருங்கள், பசங்க ஃபேமிலி அவங்க பார்த்துக்கிறாங்க சார். ஒரு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பழைய தமிழ் சினிமாவில் ஒரு டைலாக் வரும், போயா போ அப்படின்னு சொல்லி. ஏன்னா மனைவி போயான்னு சொன்னால் கூட அது ஒரு அழகு தான், அப்படி தானே? இல்லை சார், பக்கத்தில் இருக்க சாரை கேட்போம், எப்படி சார் மனைவி போயான்னு சொன்ன ஒரு அழகா இல்லையா? அப்படி அதை நீங்கள் ரசிச்சிருக்கீங்களா? என்னைக்காது? பல தடவை ரசிச்சிருக்கேன்பா. அதாவது கொஞ்சம் ஏஜ் அதிகமானா போடான்னு சொன்னால் கூட ஒரு அழகு தான், அப்படி தானே? அதை யாராவது ரசிச்சிருக்காங்களா? என்ன நம்ம அழகேசன் சார் ஒரு சார் சொல்கிறாரு, சார் போடான்னு சொன்னால் கூட ஒரு அழகு தான். ஏன்னா அந்த காதல் என்பது எங்கே திரும்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திரும்ப ஒரு 40-50 கடந்து வரும்பொழுது, ஈவன் 60 தொடுகின்ற போது கூட அந்த ஒரு காதல் வரும் பாருங்க. போடா அப்படின்னு சொல்றது கூட ஒரு அழகு தான். வேணா ஒரு சென்டிமெண்ட்டாக போடான்னு சொல்லாதம்மா வாடான்னு சொல்லி வேணா சொல்லிக்கலாம். ஓகே, மகிழ்ச்சி சார். சார் இப்போ உங்களை அடுத்து என்ன இலக்கு சார்? உங்கள் எதிர்கால இலக்கு என்ன சார்? சார் இப்போ வந்து நான் 2005 ஆரம்பிச்சேங்க சார். 2005? ஆமாம் சார். நியர்பை இப்போ வந்து ஒரு 35 crores பண்ணிட்டு இருக்கேன் சார். 35 crores பண்ணிட்டு இருக்கீங்க சார். சரி. சைட் ஒரு 12 சைட் போயிட்டு இருக்குங்க சார். சரி, போயிட்டு இருக்குது. 12 சைட் 100 கோடியாக பண்ணணுங்க சார். எவ்வளோ பண்ணணும்? 100 கோடியாக பண்ணணுங்க. 100 கோடியாக பண்ண எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். அதாவது நிச்சயமாக வந்து நீங்கள் நினைச்சதுக்கு மேலே வந்து நீங்கள் பண்ண முடியும் சார். ஓகே, அதுக்கு உழைக்கணுங்க சார், கடினமாக உழைக்கணுங்க சார், இன்னும் உழைச்சிட்டே இருப்பாங்க சார். ஓகே, எனக்கு அது சரியான மேடை வந்து எங்கேயும் நான் பேசுறது இல்லைங்க சார், அதான் ஃபர்ஸ்ட் டைமுங்க சார் மேடையில். ஆமாம், இது ஃபர்ஸ்ட் டைமா சார்? ஆமாங்க சார், ஃபர்ஸ்ட் டைம். ஜென்ஸ் எங்கேயுமே பேசுனதே இல்லைப்பா, எங்கே பேச விடுறாங்க? மைண்டு எல்லாம் பேச விடுறாங்களா? வீட்டில் பேச வர்றாங்க சார், மேடையில் ஃபர்ஸ்ட். மேலே வீட்டில் பேச அலோவ் பண்ணுறாங்க சார். அவங்க சுதந்திரம் கொடுத்ததால தான் சார் நம்ம ஃப்ரீயாக வேலை செய்ய முடியும். பாருங்க, இப்பப்பா அடி பின்றாங்களேப்பா, பின்றாங்க. பண்ண முடியாது சார். வெற்றியாளருக்கு வந்து அவங்க ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் நம்ம பண்ண முடியும். பாருங்க, ரொம்ப தெளிவாக சொல்றாரு பாருங்க. ஒரு வெற்றியாளர் இருக்கணும் சார், முதல்ல அவங்க ஃப்ரீயாக வச்சுக்கணும் சார். நாம ஓகே ஓகே ஓகே, என்ன ஃப்ரீயாக வச்சுக்கிறாங்க சார். ஆமாம், டிக்கு எல்லாமே டபுள் டிக்கு, 100 எல்லாமே 100 அடிச்சு தள்ளுறாரு சார். ஓகே, மகிழ்ச்சி. ஆமாங்க சார். ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான குடும்பம், ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதியான ஒரு சூழல். ஓகே, மகிழ்ச்சி சார். ஸோ நீங்கள் நினைச்சது எல்லாமே நினைச்சபடி நடக்கும் சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். டாக்டர் அன்பரசி குமரேசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அன்பரசி குமரேசன் அவர்கள் வாங்க மேடம். எஸ் ப்ளீஸ் மேடம், வாங்க. மைக் எடுத்துங்க மேடம். மேடம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? ஓகே மேடம், சொல்லுங்க. உங்களை பற்றி சொல்லுங்க, உங்கள் ப்ரொஃபஷன் பற்றி சொல்லுங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் டாக்டர், ஐம் ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட். ஓகே மேடம். ஸோ கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். ஓகே. ஸோ ஐ ஹாவ் அ கிளினிக் வந்து முகப்பேரில் இருக்குது. ஈவினிங் 6 to 8 மட்டும். அதர்வைஸ் டே டைமில் சீனியர் கன்சல்டன்ட் ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட்டாக எம்ஜிஎம் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி மேடம். இப்போ நீங்கள் அந்த மருத்துவ பணி எப்படி போயிட்டுருக்கு மேடம்? நீங்கள் இப்போ நிறைய கேசஸ் நிறைய பேர் வந்து க்யூர் பண்ணியிருப்பீங்க, நிறைய வந்து சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா இந்த ஆங்காலஜி அப்படின்னு நம்ம சொல்லும்போதே, ஏன்னா இங்கே நிறைய பேர் ஒரு சிலருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அதாவது நம்ம அந்த கேன்சர் இன்ஸ்டியூட் அந்த ஹாஸ்பிட்டல்லாம் போகிறதுக்கு, அதாவது போய் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஆனால் வழக்கமான மருத்துவமனை மாதிரி இருக்காது. அந்த மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வழக்கமான மருத்துவமனைன்னா எல்லோரும் கலகலப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்கலாம். நான் ஒரு சில சமயங்களில் போயிருக்கேன் உள்ள. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதி என்பது தெரியும் அந்த மருத்துவமனைக்குள்ளே பார்த்தீங்கன்னாவே, அந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னாவே எல்லார் முகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனம் புரியாத ஒரு சோகம், ஒரு கவலை, இது அப்படியே படர்ந்து இருக்கிறத பார்ப்போம். நம்ம யோசிப்போம், யாருமே சிரிக்கவே மாட்டாங்க, யாரும் அங்கே எந்த ஒரு ஃபன்னு சேட் எதுவுமே இருக்காது. ரொம்ப அப்படியே இவன் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உடைய நம்முடைய விழா தலைவர் அருமையான டாக்டர் அமீர்கான் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். உங்களுடைய உற்சாகமான கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ எல்லாருடைய அந்த மன சூழல், மன அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பேஷண்ட் ஒருத்தங்களாக இருந்தாலும் அவங்கள பார்க்க வந்தவங்கலேருந்து எல்லாருமே ஒரு பல்வேறு நிலைகளில் வந்து இருக்கக்கூடிய காட்சியை வந்து பார்க்குறோம் மேடம். ஸோ அப்போ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வரும்போது அவங்கள எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க? ஒரு சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறீங்க?
சார் பேசிக்லி இப்போ நான் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் 5 இயர்ஸ் இருந்தேன். சரிங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்கிறனால மேபி அப்படி இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் காமிக்கிற ஒரு பிம்பம். ஓ கேன்சர்னா இறந்து போயிடுவாங்க, குணப்படுத்த முடியாது. பட் ஆக்சுவலி ட்ரூ கிடையாது. ஸோ அப்படின்னா வந்து எல்லா ஆங்காலஜிஸ்ட் டாக்டரும் இப்போ ஆன்டி டிப்ரெசன்ட் எடுத்துட்டு இருக்கணும். நான் ட்ரீட் பண்ணுற பேஷண்ட் எல்லாருமே செத்து போயிடுவாங்கன்னா எனக்கு எப்படி அடுத்த பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுங்கிற ஒரு உத்வேகம் இருக்கு. எல்லாருமே ஒரு உற்சாகமான, இதுதான் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு பதில். நிச்சயமா வந்து ஒரு நல்ல மருத்துவர், அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு ஸ்கூலில் பிள்ளையை சேர்க்க போகும்போது அந்த வாத்தியாரை பார்ப்போம். அந்த வாத்தியாரை பார்த்தோன்னே நமக்கு எப்படி இருக்கும் சார், நம்ம அமீர் கான் சார் வந்து அழகாக சொல்லுவார், அந்த டீச்சரை பார்த்தோன்னா இல்லை இந்த டீச்சர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க. டாக்டரை பார்த்தோன்னே நமக்கு என்ன பண்ணுவோம், பாதி நோய் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக நம்ம மேடமை வந்து யார் வந்து சந்தித்து மேடமத்தோட ஒரு 2 நிமிஷம் பேசினாங்கன்னா நிச்சயமாக அவங்க மனசில் இருக்க எல்லா கவலையும் வந்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். மேடம் வந்து அன்பரசியா இல்லை புன்னகை அரசியான்னு தெரியல, ஒரு புன்னகை அரசி போல பூ போல மேடம் வந்து சிரிக்கிறாங்க. நிச்சயமா வாடிய முகங்கள் வந்தா கூட தாமரை போல் மலரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நம்ம போறோம் அப்படின்னும் போது அந்த ஸ்மைலிங் ஃபேஸில் வாங்க, நீங்க நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எங்களுக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க, ஒரு ஃபேமிலி டாக்டர் லக்ஷ்மி அப்படின்னு மேடம் மாதிரி தான் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா வந்தோன்னே சொல்லுவாங்க ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க பாருங்க, அதுலேயே எல்லா வியாதியும் போயிடும். ஸோ மேடம் சொல்ல மாதிரி அந்த பாசிட்டிவாக வந்து அந்த அவங்கள வந்து பேஷண்ட்டை வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம். அதுபோல் இன்னொரு விஷயம் சொன்னாங்க பாருங்கள், அந்த தன்னம்பிக்கை. நம்ம அது வந்து கேன்சர், அது புற்றுநோயாக இருந்தாலும் நான் என்ன சொல்ல, எல்லாம் சரியாயிடுங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அழகாக அவங்கள சரி பண்ணி கொடுக்குறேன், என்னோட நோக்கம் வந்து அவங்க வந்து சரியாயிடுவாங்க தான் அப்படின்னு சொல்லும்போது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை உடைத்தெறியக்கூடிய ஒரு மங்கையாக இங்கே இருக்கிறாங்க. அதுக்காகவே மேடத்துக்கு எல்லாருமே ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா நிறைய மூட நம்பிக்கை நமக்கு இருக்குல்ல, இது வந்தால் நம்ம அதாகிடுவோம், அது வந்தால் இதாகிடுவோம். மேடம் ரொம்ப அழகாக சொன்னாங்க ஒரு வார்த்தை வந்து நிச்சயமாக நான் கூட திருத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் த்ரூ மேடம் மூலமாக. ஏன்னா கேன்சர் இன்ஸ்டியூட்டில் போகும்போது ஒருவேளை அந்த க்ரௌடு அதிகமாக இருந்துக்கலாம், கூட்டம் அதிகமாக இருக்கும்போது நமக்கு எல்லாமே வந்து சோகமான முகங்களாக தெரிஞ்சிருக்கலாம்னு சொன்னாங்க பாருங்கள். உண்மையிலும் உண்மை, நான் அதை தான் யோசித்து பார்க்குறேன். ஒருவேளை வந்து நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு கிளினிக் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆம்பியன்ஸு, அங்கே இருக்கக்கூடிய அந்த எண்ணம் வெளிப்பாடில் நிச்சயமாக வந்து இன்னும் அதை வந்து மாற்றி தான் இருக்கும் அப்படின்றத நம்பிக்கை இருக்குது. சரி மேடம், நீங்கள் எங்கே உங்கள் கிளினிக் எங்கே வச்சுருக்கீங்க மேடம் நீங்கள்? ஸோ முகப்பேரில் ஃப்ரான்டியர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது. ஓகே, முகப்பேரில். ஓகே சரிங்க மேடம். உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் மேடம். 2 குட்டி பிள்ளைங்க உங்கள் கூட தான் வந்து? ஆமாம், நான் என்னோட 2 பசங்க. 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஓகே, ஸோ என்ன படிக்கிறாங்க பிள்ளைங்க? ஸோ பெரியவன் வந்து 5th கிரேட் படிக்கிறான், சின்னவன் 2nd கிரேட். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாடி கார்டு மாதிரி 2 பேருமே பக்கத்தில் உட்காந்து இருந்து, எப்போ தம்பி குட்டி பாப்பா என்ன உன் பேர் என்ன தம்பி? வாட்ஸ் நேம்? சர்வேஷ். ஓகே சர்வேஷ். ஓகே சார், அந்த பாப்பா தம்பி உன் பேர் என்னம்மா? ஆரவா? ஓகே, ஆரவ் அண்ட் சர்வேஷ். சரி, உங்கள் மம்மிகிட்ட வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னப்பா? எல்லாமே பிடிக்கும் உங்களுக்கு மம்மிகிட்ட, உங்களுக்கு இருந்தாலும் என்ன ரொம்ப பிடிக்கும்? மம்மி உங்ககிட்ட எப்படிப்பா, நீங்கள் உங்களை படிக்க சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்களா? ஹோம்ஒர்க் பண்ணி ஆகணும்னு சொல்லுவாங்களா? அவன் ஏதோ அவன் நினைக்கிறா இதை சொல்லலாமா வேண்டாமா, சரி அதெல்லாம் விட்டுருவோம். உங்கள் மம்மி செய்கிற ஃபுட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் என்ன? உனக்கு அவங்க இந்த ஃபுட்டு மம்மி செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு டேஸ்ட் பண்ண ஃபுட் என்ன? ரொம்ப யோசிக்கிறானப்பா. சரி, உங்ககிட்ட கேட்போம், உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும்? பாஸ்தா. அதுதான் நினச்சேன், அப்பயே நான் நினச்சேன். ஓகே, அப்படியாப்பா? உண்மையா அம்மா சொல்கிறது? சொல்லுப்பா, உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லுப்பா. மேகி, அதுதான் நானும் நினச்சேன். ஒருவேளை டாக்டர்ன்றனால ஒருவேளை அதை சென்சார் பண்ணிட்டாங்களான்னு தெரியல, மேபி அப்படி இருக்குமா? ஓகே கரெக்ட். ஏன்னா ஒரு பொது வெளியில் அந்த பேரை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்த வேண்டான்றதுக்காக பாருங்கள், இதுக்கு தான் இவங்க தான் நல்ல டாக்டர். ஒரு பொது வெளியில் நம்ம ஒரு கருத்துக்களை வந்து பரிமாறுகின்ற பொழுது ரொம்ப கவனமாக வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து மேடம் நம்ம எப்போவுமே நம்ம புற்றுநோய் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்டேஜ் 1, 2 அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதில் வந்து இப்போ இங்கே நிறைய பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு பெண்களுக்கு வந்து இந்த புற்றுநோய் குறித்த ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு சொன்னால் என்ன விஷயத்தை நீங்கள் ஹைலைட் பண்ணுவீங்க மேடம்? பேசிக்லி இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் வந்து புற்றுநோயில் அதிக விழிப்புணர்வு வேணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டாப் 3 கேன்சர் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது பிரெஸ்ட் கேன்சர், 3ஆவதாக இருக்கிறது கர்ப்பப்பை கேன்சர். அந்த டாப் 3ல் 2 வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி விமெனுக்காக வருது. அஃப்கோர்ஸ் பிரெஸ்ட் கேன்சர் சில மேல்ஸ்க்கும் வரும்,
பட் அந்த 3 டாப் 3ல பார்த்தீங்கன்னா 2 வந்து விமென்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவ்ல வர நம்முடைய கேன்சர். சிறப்பு அழைப்பாளர் வருகை தந்திருக்கு. அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ ரெண்டாவதா வர்றது வாய் தலை கழுத்து புற்றுநோய். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது 3 கேன்சரில் 2 கேன்சர் வந்து வராமையே நம்ம தடுத்துடலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர் வந்து ரெகுலராக மாதத்துக்கு ஒரு தடவை சுயமார்பக பரிசோதனையும் 40 வயசான பெண்கள் வந்து மேமோகிராம் பண்ணாலே கேன்சர் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி வந்து கருப்பை வாய் கழுத்து புற்றுநோயை வந்து கல்யாணம் ஆகி 3 வருஷத்துலேருந்து எவ்ரி 3 இயர்ஸ் ஒன்ஸ் பேப்ஸ்மியர்னு ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணாலே கேன்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நிறைய பேர்த்தோட நம்பிக்கை என்னென்னா நமக்கு நல்லா இருக்கும், நாம் ஏன் போய் ஒரு டெஸ்ட் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனைனா தான் போய் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி ஹெல்தி பீப்புள் தான் டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு எந்த விஷயமும் வராமல் இருக்குதுங்கிற கான்செப்டே இன்னும் மக்களுக்கு போய் சேரலைங்கிறது தான். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 1% ஆஃப் த பாப்புலேஷன் பீப்புள் வந்து இந்த கேன்சர் ஸ்க்ரீனிங்லாம் பண்ணுறாங்க. ஸோ அது எப்போ ஜாஸ்தி ஆகுதோ அப்போ தான் வந்து நம்ம கேன்சரை சில கேன்சரை வராமையே தடுக்கலாம், சிலதை ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சி 100% குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ரொம்ப எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல். அதாவது பெண்கள் மத்தியில் வந்து ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படின்னு சொல்லி. மேடம், இப்போ நம்ம இப்போ தைராய்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்ட் மாதிரி வந்து கேன்சர், அது அந்த தைராய்டு கிளாண்டே கூட வந்து எடுத்துடுறாங்க. ஸோ ஒன்ஸ் அதை ரிமூவ் பண்ண பிறகு திரும்ப ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா உங்களுக்கு? கேன்சருங்கிறது ஒரு ப்ராட் டேர்ம். இப்போ தைராய்டு கேன்சர்லேயே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 20 வெரைட்டிஸ் ஆஃப் கேன்சர் இருக்குது. ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. ஸோ பீப்புள் பிலீவ் பண்ணுறது என்னென்னா பக்கத்து வீட்டில் ஒருத்தர் கேன்சர் என்ன வருதோ அதுதான் கேன்சர்னு பிலீவ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி தைராய்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 4, அதாவது பேப்புலரி கார்சினோமா தைராய்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 தான் இருக்குது. ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4நே கிடையாது. எலும்புக்கே பரவி இருந்தாலும் ஸ்டேஜ் 2 தான் சொல்லுவோம். ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே நல்ல வகையான கேன்சர், முழுமையாக குணக்கூடிய கேன்சர். ஸோ அந்த மாதிரி ஜென்ரலைஸ்டாக சொல்ல முடியாது. இது வந்து கேஸ் டு கேஸ் டிஃபர் ஆகிடும். ஓகே, ஸோ இன்னைக்கு மேடம் வந்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய நிறுவனத்தின் சார்பாக அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்ள எல்லாமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. நன்றி. தேங்க்யூ. இனிய நண்பர் திரு முத்து அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். முத்து சார் இருக்கீங்களா? வாங்க. எனர்ஜி எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி. ஆனால் மேடம் வந்து அன்பரசி மேடம் ரொம்ப அழகாக வந்து புன்னகை அரசி போல் இங்கே வந்து பேசிட்டு போனாங்க. அவங்க வந்து ஒரு மருத்துவரா இல்லை ஒரு சினிமா ஸ்டாரானே எனக்கு வந்து ஒரு டவுட்டே வந்துருச்சு. ஏன்னா ஒரு செலிப்ரிட்டி மாதிரி வந்துட்டு போனாங்க. சரி, அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா எல்லாருமே உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். வழக்கமாக மருத்துவர் அப்படின்னு சொன்னாவே நம்ம என்ன மாதிரி ஒரு பிம்பம் வச்சுருப்போம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அமைதியாக ரொம்ப அப்படியே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதுபோல் மேம் வந்து அந்த மித்தை வந்து உடைச்சாங்க. இப்போ ஆங்காலஜி அப்படின்னு சொன்னால் ரொம்ப இதாக இருப்பாங்க. நானே அப்படி தான் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மாயைகள், அந்த மூட நம்பிக்கைகள்லாம் உடைச்சிட்டு நம்ம வந்து ஒரு செலிப்ரிட்டி மாதிரி இருக்கணும், லைஃப்பை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது வந்து அவங்கள பார்த்து தெரிஞ்சிட்டோம். வாழ்த்துக்கள் மேடம். நிச்சயமாக உங்களை பார்த்த உடனே பாதி பேருக்கு வந்து அந்த நோய் வந்து பறந்து ஓடிடும்னு நினைக்கிறேன். அதே போல் நம்ம மேடத்தை பார்த்தாலும், ஏன்னா see how you appear, how you present yourself, that is very very important. நம்முடைய தோற்றம் என்பது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து எப்படி ஆடை உடுத்துகிறோம், நம்ம எப்படி அதான் நம்ம, ஏன்னா நிறைய பேர் கவலையோடு வருவாங்க, கண்ணீரோடு வருவாங்க. வர்றவங்களுக்கு நம்மளை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு உற்சாகம் வந்துடும், லைஃப்பில் ஒரு பிடிப்பு வந்துடும். ஸோ 2 டாக்டர்ஸ்க்கு வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார் சொல்லுங்கள் சார். முத்து சார், முதல்ல நீங்கள் மைக்கு கிட்ட வச்சுங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஏதோ லைட் மியூசிக்ல பாட்டு போட போற மாதிரியே வந்து நானும் இன்னமும். ஓகே, மை நேம் முத்து ஃப்ரம் கோவை. எனர்ஜி எக்ஸ்போர்ட் மை கம்பெனி நேம். சார் எனர்ஜி எக்ஸ்போர்ட்னா என்ன பண்றீங்க சார்? அதில் ஃபுட் மிஷினரி சார். ஃபுட் மிஷினரி எக்ஸ்போர்ட் அண்ட் ஆல் ஓவர் இந்தியா சேல்ஸ். ஃபுட் மிஷினரி. ஓகே எஸ். ஓகே, என்ன மாதிரியான மிஷினரி சார்? என்ன தயாரிப்பு? ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா கிரேண்டரு, அப்புறம் கொஞ்சம் கீழே. ஓகே சார், மைக்கு தான் வைக்கணும். ஓகே சார், சொல்லுங்கள். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா கிரேண்டரு, அப்புறம் வந்து இடியப்பம் மிஷினு, சப்பாத்தி மிஷினு, இந்த மாதிரி ஃபுட் மிஷினு எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு இருக்கோம் சார். இந்த மாதிரி ஒரு மிஷின் வீட்டுக்கு ஒன்று அனுப்பிச்சு வைங்க சார். ஓகே, பண்ணிடுறேன். முடியல, ஏன்னா பூரிக்கு மாவு பேச முடியல. மைண்ட் வாய்ஸ்னு வெளியே வந்துருச்சோ. ஏன்னா இங்கே கணவன் வந்து ஆக்சுவலாக வீட்டில் வந்து பூரி செய்யணும் அப்படின்னு சொன்னாவே சண்டேல வந்து சார் வேற வந்து அப்படி பார்க்கறத பார்த்தா அழகேசன் சார் அவரும் நம்ம இனமாக மாறிடு வரான்னு தெரியல. ஒன்று என்ன பண்ணோம், ஹஸ்பண்டு தான் என்ன சார், என்ன அந்த சார் தான் அவர் நல்ல பிள்ளை மாதிரி கை கட்டிட்டு இருக்காரு. அவரே கேட்பாங்க,
பூரி போட்டாவே அன்னைக்கு நமக்கு வேலை தான், அப்படி தானே சார்? நம்ம தான் அடிச்சு பூரி மாவு இல்லையா? ஓ அப்படி நீங்க தான் இல்லை இல்லை பாருங்க. அப்போ பூரி சாப்பிட்றது சாரோட வேலையா? பா நல்லா கொடுத்து வச்சப்பா. கமர்ஷியல் மட்டும் தான் சார் பண்ணுவோம், வீட்டுக்கெல்லாம் பண்ணுறது இல்லை சார். வீட்டுக்கெல்லாம் பண்ணுறது? வீட்டுக்கெல்லாம் பண்ணுறது ஏங்க அது வீட்டுக்கெல்லாம் பண்ணுறது? வீட்டுக்கு ஒரு சின்னதாக ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தா ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி தான் சார் பண்ணுறோம். சாருங்க பாருங்க, ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஐஆர்எஸ்ஸாக இருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், பெரிய பொலிட்டீஷியனாக இருக்கலாம், சோஷியல் ஒர்க்கராக இருக்கலாம். வீட்டுக்கு போனால் பூரி சப்பாத்தி மாவெல்லாம் போட்டு கொடுத்தா தான் சார் ஒய்ஃபு பிள்ளைங்களாம் மதிப்பாங்க நம்மள. ஆமாம் சார், கரெக்டு தானே? நீங்கள் அடுத்த இன்வென்ஷன் நம்ம கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்னாவே அங்கே பார்த்தீங்கன்னா புதிய புதிய கருவிகள்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன எதுக்கு மிஷின் வேணும்னு கேட்டாலும் என்ன பண்ணுவாங்க, செய்கிற ஊர் எதுனா கோயம்புத்தூர் தான். எங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி ஒன்று செய்ய போகிறோம், ஒரு மிஷின் கொடுங்கன்னா உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க. பண்ணிடலாம் சார், பண்ணிடலாம், பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. அப்போ எத்தனை ஜென்ட்ஸ் பையங்கெல்லாம் வாங்க ரெடியாக இருக்கிறீங்க எல்லாரும்? பண்ணிடுவோம் சார். வீட்டுக்கு தேவையான அப்புறம் மோதாலா கையை தூக்குறாரு மேடம், பார்த்துங்க பக்கத்தில். அவர் தான் கை வேற நிறைய பேர் தூக்குவாங்கன்னு நினச்சி அவர் கையை தூக்கிட்டாரு. பெஸ்ட் குவாலிட்டியில் பெஸ்ட் ப்ரைஸில் சர்வீஸ் சப்போர்ட்டோட பண்ணி கொடுக்குறோம் அவங்களுக்கு. ஆனால் இது நம்ம வந்து இது வந்து சாதாரணமாக சொன்னால் கூட சார் செய்யக்கூடிய பணி வந்து மிகப்பெரிய ஒரு பணி. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண ஒரு குடிசை தொழில் மாதிரி ஒரு சாதாரணமாக இன்றைக்கி கேட்ரிங்லாம் வச்சுருக்கிறாங்க. வீட்டில் வந்து சப்பாத்தி மிஷின் வச்சுருக்காங்கன்னா அவங்க ஆர்டர் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ரிங்கில் ஆர்டர் எடுப்பாங்க, ஹோட்டலில் ஆர்டர் எடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 5000 10,000 சப்பாத்தி செய்வாங்க. அந்த குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த தொழில் மூலமாக வந்து தன்னிறைவு அடையும். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. ஒரு 5000 ரூபா 10,000 ரூபாய்க்கு ஒரு மிஷின், அவ்வளோதானே சார்? எவ்வளோ வருது ஒரு மிஷின்? சப்பாத்தி மிஷின்லாம் 6 லட்ச ரூபா வருது சார். அதுவே ஃபாயில் பண்ணி வெளில வந்துடும் சார். ஓ நீங்கள் அந்த ஃபைனல் ஒன்று பேசுகிறது வரைக்கும் சொல்லியா? அந்த மாதிரி வராது. நானும் என்ன நினச்சேன், அந்த பிசைறதுக்காக ஒரு மிஷின் ஒன்று போடுவாங்க. அது வேற இருக்கு சார், தனித்தனியாக மிஷின் பால் கட்டிங்னு ஒன்று இருக்குது. உங்கள் மிஷின் எப்படி சொல்லுங்க? அது எப்படி வேணுமோ கஸ்டமர் கேட்கும்போது பண்ணி கொடுப்போம். பால் கட்டிங் வேணா மாவை மட்டும் போட்டால் போதும், சப்பாத்தியாக வெளியே வந்துடும். மாவு மட்டும் பிணைஞ்சி வந்துடும் மாவு. அதுக்கப்புறம் ஒரு மிஷினில் போட்டு பால் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு மிஷினில் போட்டு ப்ரெஸ் பண்ணணும். இன்னொரு மிஷின் என்னென்னா மாவை பிணைஞ்சி அதில் வச்சோம்னா அதுவே இல்லை மாவை கட் பண்ணி அதில் வச்சோம்னா அதுவே ப்ரெஸ் பண்ணி அதுவே பாயில் பண்ணி வெளில வந்துடும். இதுதான் வந்து ஃபாரின் எக்ஸ்போர்ட் ஆகும். ஓ அப்படியா? ஆமாம், எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. இது 1 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்பாத்தி அந்த மாதிரி போகும். 1 மணி நேரத்துக்கு 1000 சப்பாத்தி. ஓகே பாருங்க, அந்த தம்பி சப்பாத்தி பிரியர்னு நினைக்கிறேன். சப்பாத்தி பிடிக்குமாப்பா உனக்கு? ஆமாம். யார் உங்கள் வீட்டில் சப்பாத்திக்கு மாவு பேசுறது யாரு? அந்த மாவு ஓ அப்படியா? வீட்டில் இருக்காங்களா? அவங்க தான் பேசுகிறாங்களா? ஓகேம்மா. அதை யார் சுட்டு எடுக்கிறது யாரு சப்பாத்தியை? ஓ சுட்டுன்னா தெரியாதுல்ல, அதை யார் மேக் பண்ணுறது யார் அது சப்பாத்தியை? ரொம்ப நேரம் யோசிக்கிறோம். ஓகேம்மா. ஓ அந்த ஆன்ட்டி வந்து செய்கிறாங்களா? சார் ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் உங்களுடைய நிறுவனம் மேலும் மேலும் வளரட்டும் சார். வாழ்த்துக்கள். ஓகே நன்றி சார். நன்றி நன்றி சார், நன்றி. ஓகே தேங்க்யூ. அடுத்தபடியாக மிஸ்டர் வினோத்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வாங்க, ஏன்னா காலத்தின் அருமை கருதி நம்ம சீஃப் கெஸ்ட்லாம் வந்துட்டாங்க. நீ சுருக்கமாக முடிச்சிடலாம். வாங்க. கீழ்சாத்தம்பூர்னு சொல்லிட்டு பரமத்தி அப்படின்ற ஒரு ஏரியா. பரமத்தி வேலூரா? ஓகே மகிழ்ச்சி சார். சார் உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். சார் நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஆரம்பித்தோங்க சார். 2018 ஆரம்பித்தோங்க சார். சென்னையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். சென்னையிலேருந்து? ஓகே சார். அதுக்கப்புறம் மட்டும் இங்கே சின்ன சின்ன கான்ட்ராக்ட்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாமக்கல்லே போய் செட்டில் ஆகிட்டோங்க சார். அங்கேயே வந்து இப்போது சின்னதாக எடுத்தோம், இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக பண்ணிகிட்டு இருக்கோங்க சார். பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாங்க. ஓகே, சின்னதே பெருசு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோங்க சார். பட்ஜெட்டாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஸ்ட்ரக்சரல் குவாலிட்டியோட பண்ணி. உங்கள் ஃப்ரெண்டு வந்திருக்காரா இங்கே? வந்திருக்காருங்க. யார் பேர்? சச்சின் நிர்மல்னு சொல்லிட்டு. சச்சின். ஓ ஓகே ஓகே மகிழ்ச்சிம்மா. உட்காருங்க தம்பி உட்காருங்க. ஓகே. இந்த வழக்கமாக அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக அவர்? ஆமாங்க சார். ஸ்கூல்லேருந்து உங்கள் கூட படிச்சுட்டு வராரா? காலேஜ்லேருந்துங்க சார். காலேஜ். நம்ம வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஏய் ஃப்ரெண்டு அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பழகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 பேரும் ஃப்ரெண்டாக சேர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னும் போது ரொம்ப பெரிய விஷயம்தான். எப்படி 2 பேருக்கு ஒத்து போகுது? எப்படி மைண்டு? ஒரே மாதிரி கேரக்டர், ஒரே மாதிரி திங்கிங். ஒரே மாதிரி திங்கிங் அந்த மாதிரி எல்லாருமே. இந்த நட்புக்கு எல்லாருமே ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுக்கலாமே. வழக்கமாக அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொன்னாவே ஃப்ரெண்டுங்களால் எல்லாம் சேர்ந்து சரியாக பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் கேள்வி கேட்பாங்க. உங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களா நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பண்ணுறதுக்கு? ஆமாங்க சார். ஓகே ஒத்துக்கிட்டேன். மேரேஜுக்கு முன்னாடி இருந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். ஓ 2 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க சார். ஓ இது அதை விட ஒரு பெரிய அடுத்த கட்ட ஒரு நிலையாச்சு இது. ஸோ அப்போ உங்கள் மனைவி அவங்க மனைவி எல்லாருமே ஒத்துக்கிறாங்களா? ஆமாங்க சார். இப்போ இன்றைக்கி வந்து காலம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே இது பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 2 பேர் தான் வந்திருக்கீங்க இப்போ. ஓகே சார். ஸோ இப்போ நீங்கள் பண்ண ப்ராஜெக்டில் இப்போ உங்களுக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட் என்ன சார்? இப்போ சார் எல்லா ப்ராஜெக்ட்டுமே பிடிச்சதாங்க சார் பண்ணுறோம். பாருங்கள், இது வந்து ஒரு பண்ணோம்னா மனமார்ந்த இதில் பாருங்கள், எல்லாமே எங்களுக்கு வந்து பிடிச்ச ப்ராஜெக்ட் தான் அப்படின்னு.
சார் இப்படி கேட்கலாம், அதில் பண்ண பெரிய ப்ராஜெக்ட் எது சார்? பெரிய ப்ராஜெக்டில் இப்போது ஒரு பக்கமாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க சார். சரிங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் டைப்பில். அப்பார்ட்மெண்ட். ஆமாங்க சார். அவங்களுக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ தான் கிரகப்பிரவேசம் பண்ணாங்க சார். சரி. அப்போ வந்த வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, பட்ஜெட் கம்மியாகவும் இருக்குது, வித் ரெண்டல் இதோட நம்ம ரெண்டல் வேல்யூவோட பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. சரிங்க சார். ஸோ நீங்கள் இன்னும் வந்து மென்மேலும் வளரணும். நீங்கள் ஒரு யூத்து, புரியுதுங்களா, முகமலர்ச்சியோடு இருக்கிறீங்க. எங்கே வந்து முகமலர்ச்சி புன்னகை இருக்கோ அங்கே வந்து வெற்றியும் இருக்கும் என்பதுதான் அடையாளம். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி சார். பாய் இன்ஜினியரிங் ஈரோடு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணுறீங்க? என்னுடைய பேர் கணேஷ். எங்களுடைய நிறுவனத்தின் பேர் வந்து ஸ்ரீ வல்லபாய் இன்ஜினியரிங். ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் பெருந்துறைன்ற ஊரில் லொக்கேட் ஆகிட்டு. சரி. எங்களுடைய மேஜர் பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் we are the leading manufacturer in waste water recycling plant. வேஸ்ட் வாட்டர் ரீசைக்கிள் பிளான்ட். ஓகே, சரி சார். சாரி, எல்லாருமே நம்ம சின்ன வயசுலேருந்தே நிறைய பழமொழிலாம் கேள்விப்பட்டிருப்போம். தாயை பழிச்சாலும் தண்ணீரை பழிக்காதுன்னு கூட சொல்லியிருப்பாங்க. நீரின்றி அமையாது உலகுன்னு கூட சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டலை கொடுக்கலாமே சார். இன்னொரு தடவை சொல்லுங்கள் சார் அந்த பழமொழி. தாயை பழிச்சாலும் தண்ணீரை பழிக்காதுன்னு சொல்லுவாங்க. தாயை படித்தாலும் தண்ணீரை படிக்காதே, நீரின்றி அமையாது திருக்குறள் இருக்கு. ஆமாம், நீரின்றி அமையாது உலகினில் யாரா இருக்கும், வானின்றி அமையாது ஒழுக்கு. சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம். நம்மளோட உயிர் ஆதாரமாக இருக்கிறதே வந்து தண்ணீர் தான். சரிங்க சார். ஸோ அதை வந்து அந்த பொல்யூஷன் ஆகிறத வந்து தடுக்கிற மாதிரியான பிளான்ஸ் அதை தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரிக்கு நாங்கள் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது உதாரணத்துக்கு வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், லெதர் இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், ஈவன் லேட்டெக்ஸ் இண்டஸ்ட்ரி, அதாவது லப்பர் இண்டஸ்ட்ரீஸ், இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரிக்கு நாங்கள் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அங்கே கொடுக்குற மிஷினரிஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிரவுண்ட் வாட்டரில் ஒரு ட்ராப் பொல்யூட்டடான வாட்டர் கூட மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கான எல்லாமே நாங்கள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் சார். ஸோ ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் ஏன்னா இப்போ காலத்தின் அருமை கருதி ரொம்ப நிறைய பேச முடியல. உங்களுடைய தகவல்லாம் வந்து நீங்கள் பீக்ஸ் மேகசினில் கொடுங்க, கண்டிப்பாக நாங்கள் போடுறோம். ஒரு அருமையான ஒரு பணி என்ன அப்படின்னா, அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இன்றைக்கி வந்து தேவையான ஒன்று. அதிலும் குறிப்பாக வந்து இன்றைக்கி வாட்டர் பொல்யூஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் வாட்டர் ஸ்கேர்சிட்டியும் அதிகமாக இருக்குது. ஸோ இதை கருத்தில் கொண்டு ஒரு நல்ல ஒரு பணியை வந்து நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. மேம் கூட சொல்லியிருந்தாங்க கேன்சர் ப்ராப்ளம் பற்றிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆமாம். ஸோ எங்கள் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா அதாவது ஈரோடு, திருப்பூர் அண்ட் சரௌண்டிங் இருக்கிற ஒரு கரூர், இந்த மாதிரியான ஒரு 3 டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேன்சர் பேஷண்ட்டோடைய ரேட் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு முதல் காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாட்டர் பொல்யூஷன் தான். ஓகே. ஸோ இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லையும் கனெக்ட் ஆகி இல்லை சார், நம்ம நீங்கள் ஒரு தகவல் சொல்லும்போது அது வந்து டேட்டா வைஸ் அது ப்ரூவன் தகவல் ஃபேக்ட் தான் சார். ஓகே சார். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காவேரியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான பொல்யூட்டட் வாட்டர் மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தேவையான மிஷினரிஸ் எல்லாமே இப்போ வந்து எல்லா கம்பெனியும் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மிஷின் நாங்கள் ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி அந்த கம்பெனியில் இன்ஸ்டால் பண்ணி அவங்களுக்கான சர்வீஸ் சப்போர்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி, அதாவது வேஸ்ட் வாட்டர் போகும்போது அதை வந்து ட்ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனுப்புறீங்க. எஸ், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டராக போகாமல் ரீசைக்கிள் பண்ணி அந்த கம்பெனியை ரீயூஸ் பண்ணுற மாதிரியான சர்வீசஸை நம்ம ப்ரொவைட் பண்ணி. ஓகே சார், தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே, தேங்க்யூ சார். மிஸ்டர் ஹரிஹரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஸ்ரீ ஆதிசங்கரா அஸ்ட்ராலஜி சர்வீசஸ் சென்னை. அனைவரும் உற்சாக கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாங்க சார். அதே போல வேலை அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தாலும் நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கும்ன்றது வந்து சார் வந்து சொல்லக்கூடியவர். சார் சொல்லுங்கள் சார் உங்களை பற்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அஸ்ட்ரோ ஹரிஹரன். நான் அஸ்ட்ராலஜி துறையில் ஒரு 11 வருஷமாக இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஐடி துறையில் ஒரு 13 MNCஸில் டாப் பொசிஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ஆர்வத்தோடு இதை படிக்க ஆரம்பித்து இதில் MA படிச்சிருக்கேன். ஒரு 20 குருமார்கள்கிட்ட நேரடியாக பயிற்சிக்கு போயிருக்கேன். நானே ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பித்து எனக்கு ஒரு 300 மாணவர்கள்கிட்ட உலகம் பூரா இருக்காங்க. ஒரு 25 கண்ட்ரியிலேருந்து ஒரு 30,000 கிளைண்ட்டுக்கு இது வரைக்கும் ஜாதகம் பார்த்துருக்கேன்.
எல்லாருமே ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. ஓஹோ, அருமை அருமை. இங்கே சென்னையில் எங்கே இருக்கீங்க சார்? சென்னையில் பெரம்பூரில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க. ஓகே. நம்மளது வந்து கொஞ்சம் மாடர்னைஸ்டு அஸ்ட்ராலஜி. அப்படின்னா என்ன சார் இது? பரிகாரமே இல்லை சார். எப்படிங்க? பரிகாரமே இல்லை. பரிகாரமே இல்லை. இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, பூஜை பண்ணுங்கன்னு சொல்ற அஸ்ட்ராலஜி நம்மளுக்கு கிடையாதுங்க. அப்புறம் இப்போ எதிர்காலத்தை கணிக்கும் போது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒருத்தருக்கு ஒரு ஆக்சிடென்ட் வரப்போகுதுன்னு ஜாதகத்தில் இருந்ததுன்னா எப்பா இன்சூரன்ஸ் எடுங்கன்னு சொல்றது என்னுடைய ஸ்டைல். எப்பா உங்க வீட்டில் சரியில்லை, வாஸ்துப்படி வீடை இடிச்சு கட்டுங்கன்னு நம்ம சொல்றது இல்லைங்க. உங்க டைம் இப்போ எப்படி இருக்கு, எத்தனை நாளைக்கு இந்த பிரச்சனை இருக்கும், அதை தாங்கிக்கக்கூடிய மனோ வலிமையை மெடிடேஷன் யோகா மூலியமா எப்படி கத்துக்கிறது? இது வித்தியாசமாக தானே இருக்காரு சார். ஸோ நம்ம வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிடம் அப்படின்னு சொன்னால் அதில் 2 விதமான கருத்துகள் இருக்கும். ஒருத்தர் சொல்லுவாங்க நம்பிக்கை இருக்குன்னுவாங்க, இல்லைன்னு. ஆனால் எல்லாருமே நம்புகின்ற அளவுக்கு வந்து இவர் தன்னம்பிக்கை ஜோதிடர் அப்படின்னா ஒரு பட்டத்தை இவர் கொடுத்துடலாம். அதாவது எல்லாருக்குமே ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற ஜோதிடர். இல்லை, ஆக்சுவலாக எனக்கே ஜோதிடத்தில் முதல்ல நம்பிக்கை இல்லை. அடடா போச்சுரா சாமி. ஆக்சுவலாக இதெல்லாம் போய் ஜனங்களை ஏமாத்துறாங்க. ஆனால் இப்படி சொன்ன பொழுது நம்ம அது ஒரு நாலேஜோட சொல்லணும், ப்ரூஃபோட சொல்லணும்னா தேடி தேடி படித்ததில் இதில் எவ்வளோ பெரிய சயின்ஸ் ஒளிஞ்சிருக்குங்கிறது பின்னாடி தான் தெரிஞ்சுது சார். நீங்கள் ஸோ சயின்ஸை புரிஞ்சுக்கிட்ட பிறகு ஜனங்கிட்ட நான் அதை கொண்டு போய் சேர்க்குற விதமும் சயின்டிஃபிக்காக மாறிடுச்சு. ஐடியோட கம்பைன் பண்ணி இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியோட ஏஐயோட கொண்டு போயிட்டு இருக்கிறேன். இப்பயே கண்ணை கட்டதுரா சாமி, வடிவேல் சொல்கிற மாதிரி அங்கேயும் ஏஐ வந்துருச்சா? கண்டிப்பாக சார். இப்போ ஏஐ இல்லாமல் இன்னைக்கு எதுவுமே இடமே இல்லை போல இருக்கேன். இப்போ வந்து நம்ம இது மட்டும் இல்லாமல் கேரியர் கவுன்சிலிங்கில் சர்டிஃபைடு நான். ஸோ வெறும் ஜோதிடத்தை மட்டும் வச்சுக்காம இப்போ ஒருத்தர் என்ன படிக்கலாம், 10ஆம் கிளாஸில் இருந்து என்ன படித்தா ஜோதிடத்தில் அவங்க துறையை எப்படி மேலே கொண்டு வர முடியும், ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க எல்லா இன்ஸ்டியூட்ஸ். நான் இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இனிமேல் எல்லாம் ஜோதிடராக இருந்தால் கூட அவங்க ஒரு எம்பிஏல ஒரு ஹெச்ஆர், எம்பிஏ ஃபினான்ஸ் இது மாதிரி ஏதாவது ஒன்று படிச்சிருந்தாதான், இல்லை ஒருவேளை ஏஐ டெக்னாலஜிலாம் தெரிஞ்சாதான் ஜோதிடமே ஒத்துப்பாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு. ஆமாம் சார், எல்லாமே இன்னைக்கு மாடர்னைஸ் ஆகும்போது ஜோதிடம் மட்டும் எல்லாரும் மாதிரி உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு நான் போய் உட்காந்தா கூட என் ஆஃபீஸில் வரவங்க எங்கே சார் வயசான பெரியவர் இல்லையான்னு கேட்குறாங்க. என்னைய பார்த்துட்டு தாடியெல்லாம் வச்சிருக்கணுமே, பெரிய தாடியெல்லாம் பார்த்தா சார் வெள்ள முடியா இருக்கணும், வெள்ள முடி, ருத்ராட்சம் போட்டிருக்கணும். ஆமாம், அப்படிலாம் இருந்தால் தான் ஒத்துக்கிறாங்க. நான் டிஷர்ட் போட்டு ஜீன்ஸ் போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பேன், ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ இவர் வந்து கார்பரேட் ஜோதிடர் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி ஜென்சிகளுக்கு பிடித்த ஜோதிடராக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், ஏன்னா வரது பூரா லவ் ஃபெயிலியர், 90s கிட்ஸு, மேரேஜ் ஆகலாம் தான் வராங்களே சார். பிரேக்கப்பு. ஸோ வரவங்களுக்கு வந்து நம்ம சொல்யூஷன் ரெடியாக வைக்க வேண்டியதாக இருக்குது சார். சொல்யூஷன்னா அவங்களுக்கு ஏன் கல்யாணம் ஆகல? சாரி, நீங்கள் வேற மாதிரி புரிஞ்சுக்காதீங்க பாருங்க. மாமி கூட சிரிக்கிறாங்க என்னன்னு. ஓகே, சரி சார். நமக்கு கடவுள் நம்பிக்கை நிறைய இருக்கு, ஆனால் அதை மற்றவங்ககிட்ட திணிக்காத வரைக்கும் இந்த ஜோதிடம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அஸ்ட்ராலஜியினுடைய ஒரே ஒரு பெனிஃபிட் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் சார். ஒரு டிராஃபிக் சிக்னல் இருக்கு, அந்த லைட் எரியுது இல்லைங்களா, ரெட் லைட்டு. அந்த லைட்டை பார்த்துட்டு நம்ம தான் காரை வந்து பிரேக் போட்டு நிப்பாட்டுறோம், காரோ பைக்கோ. அந்த லைட் நம்மளை நிப்பாட்டுறது இல்லை. பிளானட்டும் அதே தான். பிளானட் உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் தான் கொடுக்குது, அது உங்கள் லைஃப்பில் எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணுறது இல்லை. ஆனால் எல்லாரும் இந்த 7 சனி, அஷ்டம சனி நம்பி நம்மளை நாமளே டவுன் பண்ணிக்கிறோம். அப்படி ஒரு கான்செப்டே கிடையாதுங்க. ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கார் அவார்டு வாங்கும்போது அவருக்கு 7 சனி. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ஜெயிச்ச போதெல்லாம் அவங்களுக்கு 7 சனி அஷ்டம சனிலாம் நடக்கும்போது தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரே காரணம் உழைப்பும் நேரமும் தான். திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் நீங்கள் எதை வேணாலும் நினச்சிங்கன்னா ஜெயிக்க முடியும், அதற்கான இடமும் காலமும் கைகூடி வரும்போது. ஞாலம் கருதினும் கைகூடும் காலத்தார் செய்யின் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு, நான் சொல்லலை. அப்போ உங்களுடைய நேரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு செய்யுங்க, எல்லாத்துலேயும் சக்ஸஸ். சரி சார், நன்றி. ஓகே, மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. நான் இது வரைக்கும் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி தான் ஒரு இது மாதிரி இவர் ஜோதிடரானே எனக்கு டவுட்டாக தான் இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்காரு, வேற மாதிரி. ஓகே, ஆனால் ரொம்ப அழகாக வந்து திருவள்ளுவரை வந்து சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார். எப்படின்னா, ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உஞற்றுபவர் அப்படின்னு சொல்லுவார். அதாவது விதி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட நம்ம விதின்னு சொல்கிறோம், அந்த விதியை கூட புறமுதுகிட்டு ஓட வைக்கலாமா எப்போ அப்படின்னு சொன்னால் தாழாது அப்படின்னா தயங்காமல் தொடர்ச்சி அவன் ஒருத்தன் முயற்சி பண்ணுறானோ அந்த விதி கூட அப்படி ஓடி போயிடுமா அவனை பார்த்து. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜோதிடர் தான் சார் அவர்கள். வாழ்த்துக்கள் சார். நன்றி. தேங்க்யூ.